शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துலக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா மாதா ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரः பாந்தவானாம் சிவபக்தாश्च ஸ்வதேசோ புவனத்ரயம் त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखां त्वमेव विद्यां द्रविणं त्वमेव सर्वं मम देव आपारपूर्वमहिमानम् आत्मानन्दप्रकाशकम् अरुणाचलक्षेत्रविहारं सद्गुरुं श्रीरमणं भजे नमो रमणाय वे நம்முன் ஒளிர்வது நமோ ரமணாயவே நம்மை ஒளிர்ப்பது நமோ ரமணாயவே நாமாய் ஒளிர்வது நமோ ரமணாயவே ஞானமெய் இன்பமே நமோ ரமணாயவே ஞாதுரு நேயமோ நமோ ரமணாயவே ஞான விளக்கமோ நமோ ரமணாயவே ஞால முழுமையுமோ நமோ ரமணாயவே ஞானமெய் இன்பமே ஞானமெய் இன்பமே ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் வாசதே ஸ்வயம் லிக்யதே கதம் சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு தம் பெருங்கருணையினாலே முருகனார் சுவாமிகளை தூண்டி இந்த ரமண சன்னதி முறை என்னும் ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை அருளினாரோ அந்த லோக மகாகுருவாம் ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். அவருக்கு எப்போதும் நமஸ்காரம், மறுபடியும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் அனைவரையும் இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 8வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். தேசிக பதிகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் பாடலிலேயே என்னுடைய புன்சொலும் வேட்டு மணிவாசகருடைய இன்சொலை கேட்ட தங்களுடைய செவிகள் என்னுடைய புன்சொலையும் கேட்க விரும்பி இங்கே திருவண்ணாமலை மணிவாசகருக்கு எப்படி நீங்கள் திருப்பெருந்துறையிலே போய் எழுந்தருளினீர்களோ அதை போல எனக்கு இங்கே திருவண்ணாமலையிலே எனக்காக வந்து எழுந்தருளி இருக்கின்றீர்களோ என்று கேட்டதையே தன்னுடைய ஒரு உள்கிடக்கையை தெரிவித்துக் கொண்டதையெல்லாம் பார்த்தோம். அப்படியே அவருடைய வாழ்க்கை அமைந்ததும் இப்போது நம்மால் உணர முடிகின்றது. முழுக்க பகவானின் மீது அவரை தவிர வேறு எவர் மீதும் அவர் பாடவே இல்லை. பாடிய தெய்வங்களையெல்லாம் ரமண பகவானாகவே பாடினார். இதையெல்லாம் திருவந்தியாரிலே மிக விஸ்தாரமாக பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு மகாபிரபு பகவானுடைய அந்த திரு அவதாரம் சாட்சாத் சிவமே நமக்கு மறுபடியும் மனித உருக்கொண்டு வந்தது என்பதையெல்லாம் நமக்கு உணர்த்தும் வகையில அவரை ஒரு தடவை கூட பார்க்காத நிலையில இந்த தேசிக பதிகத்திலே
முதலாக எழுதிய இந்த பாமாலையிலே முதல் 5 பாடல்களிலும் மீண்டும் மீண்டும் இந்த ரமண பகவான் சாக்ஷா சிவபெருமானே என்று கூறியதை முதல் பாடலிலே நாம் பார்த்து விட்டோம். மீதி இருக்கின்ற 4 பாடல்களிலும் அந்த விவரத்தை இப்பொழுது பார்க்க போகிறோம். 2வது பாடல். இருவரான் தெய்வ பெரியரால் அறியாய் இவ்வுரு எதற்கென தள்ளி பருகலா மனித்த படிவ மேற்கொண்டு பணிந்தெழும் அடியவர் தமக்கு கருவனாதருள கங்கணம் பூண்டு கச்சையும் அதற்கென கட்டி திருவண்ணாமலையில் சிறக்க வீற்றிருந்தாய் தேசிக ரமணமா தேவே. இருவராம் தெய்வ பெரியரால் 2 பெரும் தெய்வங்கள் பிரம்மாவும் விஷ்ணுவும் அவர்களாலேயே அறிய முடியாத இந்த ஒரு அருணாச்சல ஜோதி அக்னி ஸ்தம்பமாக அன்றைக்கு எழுந்தார் அல்லவா, நின்றார் அல்லவா, அந்த உரு எதற்கு? ஏன்னா மகாவிஷ்ணு அதான் வேண்டிக்கிறார். அவர் இவ்வளோ பெருசா கோடி சூரிய பிரகாசத்தோடு இருந்தா கண்ணால பார்க்க முடியல, எப்படி உங்களை வணங்குவார்கள் அப்படின்னப்பதான் அந்த அவ்வளவு ஜோதி நெருப்பு வடிவத்தை, நெருப்பு தூணாக நின்ற தன்னுடைய வடிவத்தை, அதை சமஸ்கிருதத்துல சொன்ன அக்னி ஸ்தம்பமாக நின்ற வடிவத்தை குளிர்வித்து கொண்டு அருணாச்சல மலையாக தோன்றினார் சிவபெருமான். அப்ப மறுபடியும் மகாவிஷ்ணு இவ்வளோ பெரிய மலையை நாங்க எப்படி அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ண முடியும் அப்படின்னப்போ ஸ்வயம்பு லிங்கமாக அந்த அருணாச்சலம் தான் முதலிலே லிங்க வடிவமாக எழுந்தருளியதினாலே சைவத்திற்கு லிங்க வழிபாடு தோன்றியதற்கு காரணமே இந்த அருண மகாலிங்கம் தான். இந்த மலை தான் அருணாச்சல லிங்கோத்பவ பிரமாணி. அந்த நூல்ல இதெல்லாம் பத்தி பெருசா நல்லா சொல்லப்பட்டிருக்கு. அருணாச்சல மகாத்மியத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இவரு அந்த அருணமலை எப்படி ஒரு லிங்கமாக உருக்கொண்டது என்று. அந்த வடிவத்திலே அந்த மலை அடிவாரத்திலே ஒரு சுயம்பு லிங்கமாக ஈஸ்வரன் தோன்றவும் அதையெல்லாம் தான் நம்ம அங்கே மகாவிஷ்ணு வழிபட்டார். அந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் அந்த லிங்கத்தை சுற்றி பற்பல அரசர்களாலே, ஏழைகளினாலே, அரசர்கள் மட்டும் இல்ல, நிறைய கோயில்களை அரசர்கள் தான் கட்டியிருப்பார். இங்க ஒரு பகுதியாகத்தான் கொச்சமா தான் அந்த கோயில் வளர்ச்சி அடைந்தது. அதுவும் வடக்கு கோபுரம் அம்மணியம்மாள் கோபுரம் என்றே பிரசித்தம். அம்மணியம்மாள் என்ற துறவி அவ்வளவு பெரிய கோபுரத்தை கட்டி முடித்தார் ஈஸ்வனுடைய அருளினாலே. அவ ஏதோ செல்வந்தர்கிட்ட போகும்போது பணம் இல்லைன்னு சொன்னாலாம். அப்போ அந்த அம்மா சொன்னாலாம், நீங்க போய் இந்த இடத்துல உங்க தோட்டத்துல இப்படி நீங்க தானே புதைச்சி வச்சிருக்கீங்க, அது எல்லாம் வேஸ்டா தானே போகும், அது புதைச்சே இருக்கும், காலத்துக்கு நீங்களும் போயிடுவீங்க, அப்புறம் அது அங்க இருக்குன்னா யாருக்குன்னு தெரியாம போயிடும், அதை கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னப்போ அவர் ஆச்சரியப்பட்டு உடனே அதை எடுத்து கொடுத்தாலாம். அதுலதான் மேஜர் போர்ஷன் அப்படிதான் வந்தது அப்படின்னுவா. அதுக்கப்புறமும் அந்த கோபுரம் ரொம்ப பெருசு. அந்த காலத்துல பணம் இல்லாத காலம். அப்போ நிறைய அந்த அம்மா பிச்சை எடுத்து கட்டின கோபுரம் அது. அப்படிதான் அண்ணாமலையாருக்கு ஏழை எளியவர்களிலிருந்து பணக்காரர்கள் முதற்கொண்டு அவர் ஏழை பங்காளர். அதனால அவர் பணக்காரர்கிட்ட மட்டும்தான் வாங்கிப்பேன்னு கிடையாது, நான் ஏழைகள்கிட்டையும் வாங்கிப்பேன். ஏழை பங்காளனாக அருள்பாலித்த தலம் அந்த அருணாச்சல திருத்தலம். அங்கே எழுந்தருளி இருக்கின்ற அருணாச்சலம் என்கின்ற மகாபிரபு. ஒரு ஊருக்கு அருணாச்சலம், அந்த திருவண்ணாமலை பேருக்கும் அருணாச்சலம் தான் பேரு. அவங்க எழுந்தருளி இருக்கின்ற சுவாமிக்கும் அருணாச்சலம் தான் பேரு. 3வதா ஒண்ணு சொல்லுவோம், 3ம் அருணாச்சலம் என்று அமைந்த ஒரே தலம் அருணாச்சலம் என்பார். அப்படி பெயர் மூர்த்தி தலம். அங்கே அருணலிங்கமாக எழுந்த அந்த மலையும் பேரும் அருணாச்சலம் அப்படி சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் மகாவிஷ்ணுவே ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி ரொம்ப தாழ்ந்து பணிந்து
கேட்டதுனாலே ஈஸ்வரன் இங்க சுயம்புலிங்கமாக அங்கே அந்த அக்னி ஸ்தம்பமாக நின்ற உருவத்தை தள்ளி அருணாச்சல மலையாகவும் லிங்கமாகவும் நமக்கு தோன்றினார். அதை தான் இங்க இவர் சொல்றார். இருவரான் தெய்வம் பெரியரால் அறியா, அவ்வளோ பெரிய தெய்வங்களினாலேயே அறிய முடியாத இந்த உரு எதற்கு என தள்ளி பருகலாம் அனித்த படிவமேற்கொண்டு, பருகுதல்னா ஆக்சசிபிலிட்டி, அதனால ஒரு மனித ரூபமாக அதுவும் சொல்லுவார். அருணாச்சல மலையிலே வட சிகரத்திலே அருணகிரி சித்தனாக ஒரு மனித வடிவிலே நிரந்தரம் எழுந்தருளி இருக்கிறார். சித்தனென என்றும் உறைவன் எனதுள்ளே என்று சொல்லி இருக்கிறார். அது சொல்லவும் சொல்லியிருக்கார், நான் அங்க இருக்கேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். அப்படி அவர் மனிதன வலித்தல் விகாரம் மனித படிவமேற்கொண்டு, படிவம்னா வடிவம், ஒரு வடிவத்தை கொண்டு பணிந்தெழும் அடியவர் தமக்கு, தன்னை வந்து வணங்குகின்ற அடியவர்களுக்கெல்லாம் கருவனாது அருள கங்கணம் பூண்டு, இவர்களுக்கு நான் அருள்பாலித்தே தீருவேன் அப்படின்னு ஒரு கங்கணம் பூண்டு சங்கல்பம் பண்ணிட்டு கச்சையும் அதற்கென கட்டி, இப்போ கிரிட் யுவர் லைன்ஸ், திஸ் இஸ் யுவர் டைம், யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் த கண்ட்ரி அப்படி இப்படின்னு பெருசா பண்ணுவான். அந்த கிரிட் லைன்ஸ் அந்த மாதிரி கச்சை கட்டி உண்டு. தமிழ்ல சொன்னா கச்சை கட்டிட்டு இவன் வேலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவா, ஒரு தீவிரமா வேலை பண்றவாளை. அப்படி அது ஒரு அர்த்தம். இந்த அமண அறவோர்கள் போல, சுகபிரம்மத்தை போல அமண வடிவத்துல இருந்தா யாருமே கிட்டேயே வரமாட்டாளே, இவளுக்கெல்லாம் அந்த அடியவர்களுக்கு அருள்பாலிக்கணும் பொழுது அருவருப்பா அவ அந்த நிலையில இல்லை. அதனால நம்ம அவ நிலைக்கு இறங்கி போவோன்ட்டு கௌபீனதாரியானாராம் பகவான். அதை சொல்றாருன்னு சொல்லலாம். கச்சையும் அதற்கென கட்டி கருவனாத அருள கங்கணம் பூண்டு அடியவர்களுக்கெல்லாம் நான் அருள்பாலித்தே தீருவேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு, அதற்காக கச்சையும் அதற்கென கட்டி கௌபீனதாரியாக மாறி திருவண்ணாமலையில் சிறக்க வீற்றிருந்தாய் தேசிக ரமணமாதேவே என்கிறார். இனி அடுத்த பாடலிலே உன்மதி அணிந்த குடிலமும் மறைத்து குளநயனத்தையும் மறைத்து மான்மழு அணிந்த மலர்க்கரம் முதலாயாவையும் மறைத்தனை எனினும் மான் முதலோரை அளித்த பைஞ்சீலமிடத்தினை மறைத்தலும் வழக்கோ தேன்மடை இறந்த கொன்றையும் மறைத்த தேசிக ரமணமா தேவே. கூன்மதின கோணல், மதினா சந்திரன், கோணல் பிறை சூடி, பூர்ண சந்திரன் அவரு சுடிக்கிறது இல்லை, மூன்றாம் பிறை சந்திரன் தான் சுடிப்பார். அப்படி குடிலம்னா ஜடை, ஜடாதாரின்னு இல்லையா அதுல. அப்போ தலையில அந்த கோணல் பிறை சூடியாக சந்திரனை சூடி கொண்டிருக்கணும். அதை மறைத்து நீங்க பகவானாக இங்க ஒரு மனித வடிவிலே வரும் பொழுது அந்த சந்திரனை மறைச்சிட்டீங்க. குல நயனத்தையும் மறைத்து நெற்றிக்கண்ணு வச்சுட்டு இருப்பீங்க, உங்க இயல்பு அவங்க நெற்றிக்கண்ணு உங்க நெற்றில இருக்கும், அதையும் மறைச்சிட்டீங்க. மான்மழு அடிந்த மலர்க்கரம் முதலா யாவையும் மறைத்தனை எனினும், மான் மழு டமரு என்கின்ற அந்த ஒரு சின்ன சிறிய ஒரு மத்தள மாதிரி ஒரு இது உடுக்கை தமிழ்ல. அப்படி எரியேந்தின்னு ஒரு பேர், நெருப்பு வச்சுட்டு இருப்பார். கபாலின்னு ஏன் பேர் இருந்ததுன்னா கபாலம் ஏந்தியவராக இருப்பார். இப்படி 8 கரங்கள்ல 8 வச்சு பினாகம் என்ற வில்லை வளைத்தவர் என்பதனால பினாகபாணியாக ஒரு கரத்துல பினாகம் என்ற வில்லை வைத்திருப்பார். இப்படியெல்லாம் இவ்வளவு கரங்களை மான்மழு அணிந்த மலர்க்கரம் முதலாந்த, அப்படி அத்தனையும் யாவையும் எல்லாத்தையும் மறைத்தனை எனினும், இது எல்லாத்தையும் மறைச்சு ஏதாவது ஒண்ணு வச்சுன்னு வந்தா கூட கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அது ஒண்ணுமே வச்சுக்கல. அப்படி இருந்தாலும் கூட இதெல்லாம் தான் முடியல. சரி, மான்னா அங்க மால், இல்லு வந்து செய்யுள் நடைக்காக இன்னா மாறியது தெரிந்தது.
மான் முதலோரை அழித்த திருமால் முதற்கொண்டு அனைத்து 33 கோடி தேவர்களையும் நமக்கு காப்பாற்றி கொடுத்த அந்த பைன் நீல மிடரு கழுத்து, இது நீலகண்டம், கழுத்தினுடைய நடுப்பகுதி மிடரு, அது பைன் நீல நிறத்துல இருக்கும். அப்படி நீங்க அந்த நீல நிறத்துல வச்சுன்னு வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அட்லீஸ்ட் உடம்புல ஒரு நீல நிறமா இருந்ததுன்னா, ஆஹா இவர் தான் ஈஸ்வரன் நம்ம உடனே எல்லாரும் கண்டுபிடிச்சுக்கலாம் இல்லையா? அந்த மிடத்தினை மறைப்பதும் வழக்கு. அது மட்டும் அது மாதிரி மறைச்சிட்டீங்களே, அது நியாயமா? இதெல்லாம் சரி. தேன்மடை திறந்த கொன்றையும் மறைத்த தேசிக ரமணமா தேவே, தேன் நிரம்பிய அந்த கொன்றை பூவையும், கொன்றை வேந்தர்னு பேர் அவருக்கு, அந்த கொன்றை பூவையும் மறைச்சிட்டீங்களே, எனக்கு எப்படியோ தெரிஞ்சுடுது. பூர்வ ஜன்ம புண்ணியம் என்னை ஒரு குருட்டு அதிர்ஷ்டம், உங்களுடைய பேர் அருள். பூர்வ ஜன்ம புண்ணியம் கூட இவருக்கு சொல்ல முடியாது. பகவானுடைய அருள் தான் முழுக்க முழுக்க. பார்க்காமலேயே ஈஸ்வரன் ஈஸ்வரன் உருகி போறார். இப்படி தனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்படி மற்றவாளுக்கெல்லாம் தெரியலையேன்னு வருத்தப்படுறார். இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களே பகவானே, இது கொஞ்சமா நியாயமா இருக்கா? எப்படி மற்றவாள்லாம் எப்படி உங்களை கண்டுபிடிப்பா? நீங்க தான் ஈஸ்வரன் எப்படி தெரிஞ்சுப்பா? அதுக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட், ஒரு க்ளூ வச்சுட்டு நீங்க எல்லாருக்கும் கொஞ்சம் உதவியா பண்ணியிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் ஒரு அங்கலாய்ப்பு. சாட்சாத் ஈஸ்வரனே வந்திருக்கீங்க, எல்லாரும் தெரிஞ்சு யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்ற ஒரு இதுல, அந்த நியாயப்படி எல்லாரும் அடுத்த பாட்டுல பாருங்க, 4வது பாடல். அதுலயும் தக்ஷ யஜ்யத்தை சொல்றார். அப்போ அந்த மாதிரி தக்ஷ யஜ்யத்துல எல்லாரையும் தண்டித்தது பகவான் தான்றார். முற்பல பேரை முகங்களை நெறித்தும் மூக்கொடு கரங்களை அறிந்தும் பற்களை உடைத்தும் தலைகளை தரித்தும் பறித்து நற்கண்களை அந்தோ பற்பல விதமாய் பல பட புரிந்த பழவினை ஓது ஒழித்திட பறிந்தோ சிற்பர யோகம் செறிந்து நிற்கின்றாய் தேசிக ரமணமா தேவே. முற்பல பேரை, முன்ன ஒரு காலத்துல பல பேரை முகங்களை நெறித்தும், முகங்களை எல்லாம் நெரிச்சிட்டீங்க. மூக்கோடு கரங்களை அறிந்தும், வாணிக்கு மூக்கு போச்சுன்றது ரொம்ப பிரசித்தம். கரங்களை அறிந்தும், நிறைய பேர் கரங்களை அறுத்தோம், எல்லாம் தக்ஷ யஜ்யத்துல. பற்களை உடைத்தும், சூரியனுக்கு பல்லு போச்சு, பல்ல உடைச்ச. தலைகளை தரித்தும் பறித்து கண்களை அந்தோ, கண்கள் யாருக்கு போச்சு? அது ஒரு பெரிய தெய்வம் தான் அவரும். இதெல்லாம் பார்த்துட்டு பயந்து போய் இந்திரன் ஒரு குயிலாக மாதிரி ஓடியே போயிட்டான் அந்த இடத்த விட்டு. அதை மணிவாசகர் சொல்றார். அவர் ஒரு உத்தியா பாடி இருக்கார், அதுல இந்த விவரத்தை சொல்றார். அப்படி பற்பல விதமாய் பலப்பட புரிந்த, அது எண்ணிக்கையில சேராது. அதை வர்ணிக்க போனா எவ்வளோ பேர் எப்படியோ கஷ்டப்பட்டா உங்களால. அந்த பழவினை, ஐயோ என்னுடைய குழந்தைங்க மேல இவ்வளோ கோச்சுட்டனே. சில பேர் அப்பா அம்மா கோவம், அவடு மனுஷா தானே, இந்த குழந்தை படாப்படுத்தும். பொறுமையா தான் இருப்பா, அது ஒரு லெவலுக்கு மேல போகும்போது இவளுக்கு பெருமை போயிடும், தட்டுன்னு ஒரு அதட்டுவா, அதுக்கு மூஞ்சி வாரி போயிடும். அது இவளுக்கு பொறுக்காது. உடனே அதை செல்லமேன்னு எடுத்து கொஞ்சிட்டு, ஐயோ இல்லைம்மா அதோ அப்பா தானேம்மா அப்படிலாம் சொல்லி சுவாசப்படுத்தி, அதுக்கு எதாவது பிடிக்கணும் டக்குன்னு ஒரு மிட்டாயை கொடுத்து அதை கொடுத்து, அந்த பச்சிளம் குழந்தைன்னு வாழ அந்த முகம் வாடக்கூடாது. அது நான் பார்க்கும்போது நம்மளுடைய மனம் பரிதவிச்சு வரும். ஐயோ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, அப்படி உங்களுக்கு தோணித்தோ? அவ்வளோ இருந்தாலும் நம்ம குழந்தைங்க தான், ஏதோ தப்பு பண்ணா யார் இப்ப இல்லைன்னா, அதுக்காக இவ்வளவு பெருசாவா தண்டனை கொடுப்பா? அதுக்கப்புறம் எல்லா தேவர்களும் வந்து ஈஸ்வரன் கிட்ட பணிந்து, பிரம்மா கிட்ட முறையிட்டு, பிரம்மா திருமால் கிட்ட முறையிட்டு, திருமால் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கைலாசத்துக்கு போய் அந்த யாகத்துக்கு திருமாலே போல. அது ஒரு விசேஷம். அதெல்லாம் திருவித்தியால நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதெல்லாம். சோ இவ அங்க போய் அவரு ஈஸ்வரனை பணிந்து நாங்க செய்த தவறை ஒத்துக்கொண்டப்போ, மகா கருணாமூர்த்தி உடனே எல்லாருக்கும் இழந்த உறுப்புகளை எல்லாம், அங்கங்களை எல்லாம் அந்தந்த தேவர்கள் பெறட்டும்னு சொல்லி, தட்சனுக்கு மட்டும் நான் ஆட்டுத்தலை தான் கொடுப்பேன்.
ஏன்னா தக்ஷனுக்கு தன்னுடைய மகா அழகா இருக்கும்னு ஒரு கர்வம் உண்டு. இவரோ அவருக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்துருக்கார், கொடுக்கறதுக்கு டிசைட் பண்ணிட்டார். அப்ப இவர் திருப்பி பழைய முகம் வந்தா மறுபடியும் அகந்தே அந்த முகத்தின் மூலமாக அந்த கர்வத்தின் மூலமாக நம்ம அழகா இருக்கோன்றதுல ஒரு வியாஜ்யமா வச்சு நான் மறுபடியும் அவரை வந்து பிடிச்சுன்ற போறதேன்றதுக்கோசரம் ஆட்டு தலையை கொடுத்து அவனை நிரந்தரமாக அவன் ஆத்ம சுகத்திலே மூழ்கி இருக்கும்படியாக செய்தார். மறுபடியும் நழுவி போகாமல் செய்தார். அவ்வளோலாம் பண்ணியும் கூட உங்களுக்கு மனசு கேட்கலையோ? அதனால திருவண்ணாமலை வந்து இங்க சிற்பர யோகம், சிற்பரானந்த யோகம் என்பது அப்படியே மோனத்திலே திளைத்து சாந்தியிலே சுகத்திலே அந்த அமைதியிலே மூழ்கி கிடப்பது. அவ்வளவு சாந்த ஸ்வரூபரா இங்க இருக்கணும்ட்டு இங்க திருவண்ணாமலை வந்துட்டீங்களோ? கைலாசத்துல தான் உங்க கோபதாபங்கள்லாம் காமிக்கிறீங்க. இங்க வந்துட்டா அதிசாந்த ஸ்வரூபியா இருக்கணும் அப்படின்றது உங்க இயல்பா அருணாச்சலத்துல அப்படி ஆயிடுத்து. அதனால நீங்க இங்க வந்து அந்த அமைதி ஸ்வரூபமா இருக்கணும், அந்த பழவினை ஒழித்திட பறிதோம். அவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டுவே அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரமா இங்க திருவண்ணாமலை வந்து உக்காந்துக்கலாம் அப்படின்னு இங்க வந்துட்டேளோ? அப்படியெல்லாம் என்ன ஒரு நெருக்கம் பகவான் கிட்ட எப்ப எப்படிலாம் தன் மனசுல தோன்றதால தான் சொல்லிக்கிறேன். அதுவும் முதல் முறையா பார்க்காமலேயே இவ்வளவு ஒரு உரிமை நெருக்கம் அத்தனையும் எல்லாம் பகவானுடைய ஒரு பேரருள். 5வது பாடலிலும் நீங்க சாட்சாத் சிவபெருமான் தான் அப்படின்றத மீண்டும் உறுதி செய்ய. ஏதோ ஒருத்தர் ஒரு வாட்டி சொல்லுவா, 2 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுவா, 5 வாட்டியா பண்ணுவா. அவருக்கு மனசு கேட்கல. இவர்தான் ஈஸ்வரன், இவர்தான் ஈஸ்வரன், எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் அர்த்தம் அதுக்கு. 5வது பாடல் போகமே துறந்த புனிதமாவ மாதவர்க்கு புலப்பட யோகு செய்தாளில் வேகமே மிகுந்த வெங்கடை துறந்த வேள்தனை விழித்ததால் காம வேகமே இல்லாய் கொடுத்த கோவணமும் மிகையின் மேன்மிகையோ தேகமே மிகையாய் தேர்ந்தலான் துறந்த தேசிக ரமணமா தேவே. போகமே துறந்த புனிதமாதவர்க்கு வைராக்கியத்தினாலே ஞான வைராக்கியத்தினாலே உலகாதி போகங்களை துறந்த சனகாதி முனிவர்களுக்கு மாதவர்களுக்கு மாதவ சிரேஷ்டர்களுக்கு புலப்பட யோக செய்தாளில் அவர்கள் முதல்ல பிரம்மா கிட்ட போற வாணியுடைய இசையில வீணையில மயங்கி இருக்கார். சரி வைகுண்டம் போறா, அங்க அவ பாதங்களை மகாலட்சுமி வருடி கொடுப்பா. இன்னும் இவரு தூங்கிட்டு இருக்காரு, இவர்கிட்ட போய் என்னத்தை டிஸ்டர்ப் பண்றதுன்னு கைலாசம் போறா. அங்க போனா இவர் மடியில உக்காச்சி வச்சுட்டு இருக்காரு. அங்க அவராவது தள்ளி நின்று வீணை இசையை கேட்டு இருந்தாரு. இவராவது அட்லீஸ்ட் இவர் தூங்கிட்டு இருக்காரா, அந்த அம்மா தான் கொஞ்சம் பாதங்களை தொட்டு அவருக்கு மசாஜ் பண்ணியிருந்தா. இது ரொம்ப மோசமா இருக்குது. நான் தான் முழிச்சுட்டு இருக்காரு, இப்படி பக்கத்துலயே வச்சு இவரெல்லாம் என்னத்த நம்மளுக்கு கத்துக் கொடுக்க போறாரு, இவருக்கெல்லாம் என்னத்த ஞானம் இருக்கு, இதை போய் பெருசா அந்த நாரதார் பேச்சை கேட்டு இந்த மாதிரிலாம் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம. இவன் 3 பேருமே சரி கிடையாது ஆத்ம ஞானத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு அவ ரொம்ப நொந்து போய் வரா. அப்போ அவர் எதிர இவரே போய் அமர்ந்தாராம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை. அப்படி புலப்பட அததான் இவர் சொல்றார், அந்த மாதவர்களுக்கு புலப்பட யோகம் செய்யினாலே அங்க போய் சிற்பர யோகம் செறிந்தவராக திருவண்ணாமலை வந்து இருப்பதை போல அதுதான் தட்சிணாமூர்த்தின்றதை இங்க மெயின் பண்ற. அந்த சிற்பர யோகம் அப்படின்றதான் இங்க புலப்பட யோகு. அங்க யோகம் செய் நாளில் அப்படி அவ முன்னாடி அந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகளாக அமர்ந்த அந்த நேரத்துல வேகமே மிகுந்த வெங்கடை துறந்த வேடனைனா வேடன் இல்ல, அது வேள் தனை, வேள் பிளஸ் தனை விழித்ததால் யார் மலர் நம்ம மேல போடுறதுன்னு சும்மா கண்ணை திறந்து பார்த்தா அவன் எரிஞ்சே போட்டான் அந்த கண்ணுடைய. அப்புறம் ரத்தி ரொம்ப வேணின்றதுனால ரத்தியினுடைய பார்வைக்கு மட்டும் நான் இன்றைக்கும் அழியாதவனாக இருக்கட்டும்னு ஒரு கன்செஷன் கொடுத்தார். அப்படி இந்த காம வேகமே மிகுந்த வெண்கனை துறந்த அந்த மலரம்பு தான். ஆனா அதை வெண்கணைன்ற கொடிய அன்பினை, காமம் என்கின்ற கொடிய அன்பினை துறந்தன ஏவிய வேள்தனை விழித்ததால்
அப்படி அவன் எரிஞ்சே போயிடுறான் அந்த கண்ணுலன்னா இப்ப இவருக்கு எந்த அளவு இவருக்கு உள்ள வைராக்கியம் இருக்கணும். காம வேகமே இல்லாய். அந்த காமம் என்பது குச்சி கூட இல்லாத ஒத்துரே. சேஷாதிரி பிரம்மன் கூட ஒரு வாட்டி பகவான ஒரு 10 நிமிஷம் இப்படி பார்த்துட்டே உத்து பார்த்துட்டே இருக்கார். இவரும் கண்ண மூடின்னு அப்ப அவர் கண்ண மூடின்னு இருக்கார். அப்போ இருந்த காலம் மோஸ்ட்லி அவர் கண்ண மூடின்னு தான் இருந்திருக்காரு. அப்ப இவரை பார்த்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டார். அவர் இன்னொருத்தர் மனசுல என்ன ஓடுறதுன்னு கண்டுபிடிச்சிடுவார் அவர். அதனால கண்டுபிடிக்க முடியல. மனசுல ஒண்ணுமே இல்லையோ, அதனாலதான் நம்மளுக்கு தெரிய மாட்டேன்றது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கே அப்படியே முனகின்னு போறாராம். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமோ? 24 மணி நேரமும் ஒரு வாரா வாரம், மாசா மாசம், வருடா வருடம் நிரந்தரமா எண்ணங்கள் இல்லாம இருக்கிறதுன்றது சாதாரண விஷயமா அது. அந்த அகந்தைன்றது இல்லாட்டாதான் அது இருக்காது. அவ்வளவு பெரிய ஒரு சாதனா மூர்த்தி, மோட்சஸ்வரூபி, அப்பேற்பட்டவர் அவர். காம வேகமே இல்லாய். எண்ணமே இல்லாட்டா காமம் எங்க இருக்கும்? உங்களுக்கு கொடுத்த கோவணமும் மிகையின் மேல் மிகையனின் மிகையோ. அவன அறவோர்கள்லாம் ஏன் அவனமா இருக்கா? அவளுக்கு அந்த எண்ணமே இல்லை. அவ பாக்குறவளுக்கும் அந்த எண்ணம் இருக்காது. ஒரு குழந்தை முன்னாடி தங்கத்தை வச்சுட்டு திருடின்னு போனா அதுக்கு தெரியுமா இவன் தங்கத்தை திருடின்னு போயிட்டான்? அது மனுஷன் அந்த திருட்டுத்தனம் இருந்தாதானே அதுக்கு தெரியும். அப்படித்தான் இது. பகவானும் கௌபீரதாரியா இருக்காரு, உடலை திறந்து இருக்காரு. இப்போ அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு யாரையாவது கூப்பிட்டா அந்த பசங்க வைக்கப்படுறது வரமாட்டேங்குது அப்படின்வா. அந்த டிராமா போடுறவா. அப்படி இருக்கும்போது பசங்களை, சின்ன பசங்க அதாவது வந்தாக்கா அந்த மாதிரி ஒருத்தர் புடிச்சுன்னு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த எண்ணமே இல்லாமல் ஒருத்தர் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கௌபீனமும் உங்களுக்கு அதிகமோ, அந்த நிலைமையை தான் போயிட்டதை உணர்றாரு முருகனார். அந்த கௌபீனம் கூட உங்களுக்கு அதிகமான எவ்வளவு வசதியான நிலை. உடம்பே இல்லை, இந்த உடல் இல்லை, அந்த உடல் சுட்டி காட்டுகின்ற உலகம் இல்லை, இதுக்கெல்லாம் காரணகத்தவா இருக்கின்ற அகந்தை இல்லை. அது அஜாத்தம்ன்றது. அஜாத்த நிலை, ஒன்றுமே தோன்றாத நிலை, உற்பத்தி என்பது ஒன்றுமே இல்லாத நிலை. அங்க உற்பத்தியும் இல்லை, நாசமும் இல்லை. சரி, நம்ம வேதாந்தத்துக்கு போயிடுவோம். அப்புறம் இங்க மிகையின் மேற் மிகையனின் மிகையோ. உங்களுக்கு இந்த கோவணம் உங்களுடைய தேவைக்கும் அதிகமான தேவைக்கும் அதுக்கும் மேல அதிகமான தேவைக்கும் மிக மிக அதிகமோ, அது தேவையே இல்லைன்னு அர்த்தம். கடைசியில் சொல்லிட்டு அடுத்த வரியில தேகமே மிகையாய் தேர்ந்தெல்லாம் துறந்த தேசிக ரவணமாதேவி. சே, என்ன முட்டாள்தனமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு, அஷ்டத்தனமா கேள்வி கேட்டுன்னு இருக்கேன். உங்களுக்கு தேகமே மிகை, அதுவே உங்களுக்கு அதிகம். அது என்ன ஒரு லொட்டு லொஸ்குன்னு அதுக்கு என்ன ஒரு கௌபீனம் என்ன பெரிய போய் நான் உங்களை கேட்டுன்னு இருக்கேனே அப்படின்னு தன்னையே கடிந்து கொள்கிறார் 5வது பாடல்ல. இந்த 5வது பாடல்ல விசேஷம் என்னன்னா, அவர் தேகமே மிகை என்பதனாலே நிர்குண, நிரஞ்சன, நிர்மல, நிர்நாம, நிர்ரூப, நிர்விகார, நிராகார, நிராலம்ப, அகண்ட, அபின்ன, அத்துவித, பரிசுத்த, சத்து, சித்து, ஆனந்த, ஸ்வயம் பிரகாச, நித்த, சுத்த, புத்த, போக்த, பரிபூரண பரமாத்ம வசுவாக பகவான் இருக்கிறார். அந்த நிலை துரிய நிலை, துரியாதீத நிலை, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத நிலை. அதனால்தான் பகவான் சொல்வார், இந்த ஆத்மாவை இது ஜோதி என்றோ ஆத்ம ஜோதி என்றும் அருணாச்சல ஜோதிலாம் சொல்றார். அவர் அலட்சியமா சொல்றார், ரொம்ப அனாயாசமா சொல்றார். அத ஜோதி என்றோ, அதை ஜோதிக்கு எதிர்ப்பதமா இருக்கின்ற இருள் என்றோ, அந்த இருளை போக்க வந்த ஜோதி என்றோ இப்படி எல்லாம் பாவிக்க வேண்டாம்.
நீங்கள் எந்த வகையிலே பாவித்தாலும் அந்த பாவமே ஒரு பந்தமாக முடியும். இதெல்லாம் பகவானுடைய வார்த்தைகள். அததான் முருகனார் அந்த பரிபூரண உச்ச ஆன்ம அனுபவத்தை அடைந்திருக்கிறார் என்பதை காட்டுகின்ற பாடல். இதை நீங்க கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கிட்டமேன்றதுக்காக கொஞ்சம் சொன்னேன். அதுவும் 5வது பாடல், அப்படிப்பட்டவர் தான் அந்த ஈஸ்வரனாக வேள்தனை விழித்ததால்னு சொல்லி, அது ஈஸ்வரன் பண்ண காரியம்னு சொல்லி, தட்சிணாமூர்த்தி சுவாமிகளாக அமர்ந்ததும் ஈஸ்வரன் பண்ண காரியம்னு சொல்லி, இவை இரண்டையும் பகவானின் மீது ஏற்றி, பகவான் தான் சாக்ஷாத் சிவபெருமான் அப்படின்றது மறுபடியும் மறுபடியும் பாட்டுக்கு பாட்டு 5 பாடல்களிலே நிரூபித்து கொடுக்கிறார் முருகனார். ஐயந்திரிபு நீக்கி. இனி அடுத்த பாடலிலே முருகனார் சுவாமிகள் சொல்லப்போனா ஒரு மாபெரும் தேசியவாதி. இந்த தேசம் தேசம்னு உயிரை விட்டவர். சுதந்திர கீதம் அப்படின்னு ஒரு பெரிய பாடல் தொகுப்பை ஏற்றிருக்கார். அதுல பாரத மாதாவை அப்படி புகழ்ந்து பேசியிருக்கார். பகவான் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி காந்தி மகாத்மாவை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டவர். அதனால உந்தப்பட்டு எப்பொழுதும் கதர் சட்டை கதர் வேட்டி அப்படித்தான் இருப்பார். இது பகவான் கிட்ட வந்த பிறகும் தொடர்ந்து கடைசி வரையிலே நிகழ்ந்தது. அவரு பகவானும் சந்நியாசம் வாங்கிக்கல. கொடுக்கிறேன்னு ஒருத்தர் வந்த போது கூட அது நிகழும்படியா பண்ணிக்கல. அது அருணாச்சலேஸ்வரரே தடுத்துடுறார். யோஜனை 3 இத்தல வாசற்கு ஆசவு தீட்சை ஆதி என்றியும் என் பாசமில் சிவசா யுச்சியம் பயக்குமே ஈசனாம் எந்தன்னு ஆணையினாலே. இங்க ஒரு விதமான தீட்சையும் வேணாம். அருணாச்சலத்துல வந்துட்டா போறோம். இங்கேருந்து 27 மைலுக்கு ஒரு ரேடியஸ், ஒரு சர்க்கிள் போட்டா அருணாச்சலத்திலேருந்து அதுதான் மோட்சம் புரி. அங்க வந்துட்டு வழக்கு மோட்சம் 100% உண்டு. என்னுடைய ஆணை இது அப்படின்ற. அப்படி இல்லை. இப்படிப்பட்ட பகவானிடத்துல வருவதற்கு முன்னாலே பகவானே சொல்லியிருக்கார். தட் தாட் ஜஸ்ட் கேம் இன் எ ஃபிளாஷ் அண்ட் போயிடுது. அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க முடியாது. அதாவது என்னன்னா, பகவான் சொன்னார், குஞ்சு சுவாமிகள் சொன்னார் என்கிட்ட, இப்படி சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எத்த விடுறது எத்த வந்து ஒரு ஒண்ணு கிராஸ் ஆகும்போது வி கெட் ஸ்டக் அப். இந்த குஞ்சு சுவாமிகள் சொன்னது, பகவான் அவர்கிட்ட சொன்னாராம், நம்ம கிட்ட மட்டும் முருகனார் வரலன்னா அவர் இத்தனை நேரம் சிறைச்சாலையில வாடி வதங்கிட்டு இருப்பார். வெள்ளைக்காரங்கிட்ட மாட்டிட்டு இருப்பார் அப்படின்னு சொன்னாராம். அவ்வளவு தீவிர சுதந்திர பற்று உடையவர் முருகன். அதனால தான் இந்த பாட்டுல 6வது பாடல்ல மனசு கேட்காம, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பார்க்கல. அதை நம்ம மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். பார்க்காததுனால இந்த மாதிரி ஒரு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. முருகனார் பரிபூரண பரிசுத்த மனத்தவராக இருப்பதனால வாய் விட்டு கேட்டுறார், மனசுல வச்சுக்கல. சொல்றார், காரிய நோன்பும் கவினய கற்பும் கலங்கிடச் செய்யும் கொடுங்கோலன் ஆரிய நாட்டில் அரசியல் வழிக்கே அமைதியாய் பற்பல சமயா சாரியர் ஒருங்கே சார்ந்துழைத்திடுதல் சற்றும் அஃது அறிந்திலை கொல்லோ சீரிய அதற்கென் செய்துளை கொல்லோ தேசிக ரமணமா தேவே. காரிய நோன்பும், என்ன காரியம்? நமது நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்கின்ற காரியம். அந்த காரியம் எப்படிப்பட்டது? நோன்பு நோற்பதை போன்று. இந்த தேச பணி, விடுதலை வேண்டும் என்கின்ற செய்வதற்குண்டான பணி இருக்க, அது நோன்பு நோக்கிறது தான். கவினய கற்பும், இந்த கற்பு என்பது என்னவென்றால், இந்த தேசத்தின் மீது வைத்திருக்கின்ற அளவற்ற தேசபக்தி. அதை தவிர வேறு தேசத்துக்கு தேசம் இல்லைன்னு சொன்னா பொங்கி எழணும். அப்படிப்பட்ட கற்பு
ஒரு கற்பனை பெண் எப்படி இருப்பாளோ அப்படி இந்த தேசத்தை நாம் நேசிக்க வேண்டும். இத ரெண்டையுமே கலங்கிடச் செய்யும் கடுங்கோல் என்று இந்த பிரிட்டிஷ் அது அது திருப்பி திருப்பி அவ நம்மள அலோவ் பண்ணல. அலோவ் பண்ண ஹூ வில் அலோவ் யூ? நம்ம தான் நமக்கு உரிமையை கேட்டு பெறணுமே தவிர, இவ்வளவு பெரிய நாட்டு இவ்வளவு பெரிய வளங்களை எல்லாம் சுரண்டி எடுத்துன்னு போகும்போது அது யாருக்கு விட்டுறதுக்கு மனசு வரும்? நேச்சுரலி they did everything not to leave this place. வேடிக்கை என்னன்னா, மகாகவி சொல்ற மாதிரி, ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. எங்களுடைய கர்நாடகமும் எங்களுடைய தமிழகமும் காவிரிக்கு நாங்க 1000 சண்டை போட்டுப்போம். It doesn't mean a Dutch or a Portuguese or a French or a British can come here and dominate us. They don't have any right. அதுதான் இந்த சரித்திரமெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் அந்த மாதிரியான தவறுகள் வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தேசபக்தி மிக்கவர் முருகனார். அதனால தான் இந்த கொடுங்கோல் ஆட்சி ஆரிய நாட்டில், ஆரியர்கள்னா வெளிநாட்டுக்காரா, ஆரிய நாட்டில் அரசியல் வழிக்கு, ஆரியன்னா மேலானதுன்னு அர்த்தம். சீதா பிராட்டி கூட ஆரியன்னா பிராமின் அர்த்தம் நினைச்சுக்கிறா. பட் அதுக்கு கரெக்டான அர்த்தம் வந்து மேன்மையானவரே, ஆரியபுத்திர அப்படின்ற சீதா தேவி. ராமபிரான் வந்து நீ 10 மாசம் ஒரு அயலவன் இல்லத்துல இருந்திருக்க, ராணியா உட்கார்றதுக்கு எந்த அளவு உனக்கு தகுதி இருக்குன்றத எனக்கு சந்தேகம் இருக்கு. யூ கேன் லிவ் வித் பரதா லக்ஷ்மணா, ஐ எம் நாட் ரிஜெக்டிங் யூ. யார் வீட்லயே போய் இருந்துக்கோ. அவ அந்த அரண்மனை, அதாவது இப்ப மன்னி வந்து மாதிரி ஒரு விதவை ஆயிட்டாலோ திக்கத்து இருந்தாலோ நம்ம வச்சுக்க மாட்டோமா, அது மாதிரி அவ அப்படி நல்ல அர்த்தத்துல சொல்ற, அங்க போய் இருந்துக்கோ. ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் டேக் யூ பேக் அஸ் குயின். கடுமையான வார்த்தைகளை ராமபிரான் சொல்றார். அந்த நீச்ச புத்தியை காமிக்கிறார் அவர். எஸ், அந்த அந்த சாதாரண மனிதனுக்கு உரிய அந்த குணத்தை வெளிப்படுத்துறார் அந்த இடத்துல. எடுக்கிட்டு போகிறார் தாயார். ஆரியபுத்திரன்றார். ஆரியன்னா அந்த இடத்துல மேலான தசரத மகாராஜாவுக்கு பிறந்தவரா இப்படி பேசுறீங்க? மற்ற இன்னொரு இடத்துல ஆரியா அப்படின்ற மேலானவரேன்னு தான் கூப்பிடுறார். அப்படி ஆரிய நாட்டில் என்றால் மேன்மை மிகுந்த இந்த நாட்டிலே அரசியல் வழிக்கு அமைதியாய் பற்பல சமயாச்சாரியர்கள் ஒருங்கே சார்ந்து உழைத்திடுதல் சற்றும் அஃது அறிந்திலை கொள்ளோ. எவ்வளவோ பேர் சன்னியாசிகள், எவ்வளவோ பேர் பீடாதிபதிகள், எவ்வளவோ பேர் மடாதிபதிகள், எவ்வளவோ பேர் சுவாமிஜிஸ் எல்லாம் வந்து இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எவ்வளவு பாடுபடுறார் அமைதியாய். இவர் இன்னைக்கு இப்படி கேட்கிறார். சுதந்திரம் அந்த அன்னைக்கு அதை அனௌன்ஸ் பண்ண உடனே பகவான் சொன்னாராம், நம்ம அன்னைக்கு எடுத்த காரியம் இன்னைக்கு முடிஞ்சிருக்குன்னாராம். அவரும் பண்ணிட்டு தான் இருந்திருக்கார். அவருடைய பெருங்கருணையினாலதான் நாட்டுக்கு சுதந்திரம் எல்லாம் வந்து எவ்வளவோ சுவாமிஜி பண்ண மாபெரும் புண்ணியத்தினாலதான் நமக்கு கிடைச்சது. எவ்வளவோ தியாகங்கள் மூலமாக இந்த தேசத்தினுடைய இந்த தெய்வீகத்தினுடைய பலனாக நமக்கு கிடைச்சது. அதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள், ஒரு கவுன்சிலருக்கு இவர்களுக்கெல்லாம் நம்ம பாடம் எடுக்கணும். தகுதி இல்லாதவர்கள் அந்த கவுன்சிலர், எம்எல்ஏ இப்படிலாம் வந்து அவளுக்கு ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணணும் வேதாந்தத்துல. உச்சம் பொதுநலம்ன்றது ஒண்ணு இருக்கணும். எல்லாம் ஒரேடியா ஆயிடணும்னு நான் சொல்லல. பட் அந்த கோர்ஸ் கண்டிப்பா தே ஷுட் அண்டர்கோ. அது ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு, இந்த தேசத்தினுடைய மேன்மைகள் இப்படி எல்லாம் இருக்குன்றத ஒரு ஆவரேஜ் பர்சன் யூ ஷுட் நோ. Particularly an average person when he becomes a counselor or an MLA or a minister or a CM or PM. அப்படி ஒரு பிஎம் இருக்கிறதுனால தான் அந்த நாடு எவ்வளவு உருப்பட்டு. That one person who sits as a CM or a PM, he counts. அதை தான் சொல்ற. அப்படி பழைய அவர்கள்லாம் வந்து
ஒருங்கே எவ்வளவு அர்த்தத்தை எவ்வளவு சொல்றாரு பாருங்க. பற்பல சமயாச்சாரியர்கள் ஒருங்கே அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து சார்ந்து உழைத்திடுதல் சற்றும் அஃது அஃதுன்னு அதுன்னு சாதாரண அதுன்னு சொல் அஃதுன்னு குறிப்பிட்டு சொல்றது. அவர்கள் தான் இவ்வளவு உழைக்கின்றார்கள். அஃது நீங்கள் அறிந்திலை கொல்லோ சீரிய சீரானவரே சீர்மை மிகுந்தவரே அதற்கு என் செய்துடை கொள்ளு. அதுக்கு நீங்க என்ன யுவர் கான்ட்ரிபியூஷன் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? தேசிய ரமணமாதேவி என்று தன் ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறார். பகவானே நீங்க இந்த தேசத்துக்கு விடுதலை வரணுமே அப்படி கேட்கிறார். அதுக்கு கேட்டுட்டு தன்னையே தன்னுடைய நிலைமையை யோசித்து பார்க்கிறார். பகவான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கார்? பகவானுடைய இயல்பு என்ன? 7வது பாடல். நோய்மையாம் பிறப்பை நோன்றிடற் கஞ்சின் நோய்மையாதொன்றுமே சேரா வாய்மையாம் பரமே வாய்வதற்கெண்ணி வந்தடி வணங்கிடுவார்க்கு தூய்மையாம் உள்ள துறவினை நல்கி துகளறு காட்சியும் நல்கி தூய்மையாம் உள்ள துறவினை நல்கி துகளறு காட்சியும் அளித்து சேய்மையாம் பொருளை அண்மையிற் சேர்ப்பாய் தேசிக ரமணமா தேவே. நோய்மையாம் பிறப்பை இந்த பிறப்பு இறப்பு என்பதே ஒரு நோய். இதை நோன்றிடக்க மறுபடியும் மறுபடியும் பிறப்பு மறுபடியும் எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம் என்கிறார் அருணகிரியார். ஒரு கடல் மணல் அல்ல 7 கடல் மணலை எண்ணினா கூட அதை விட அதிகமானது நான் எடுத்த பிறவிகள் என்கிறார். அப்படி அழுத்து போய் இது வேண்டான்னு வெறுத்து போய் அஞ்சி நோய்மை அது ஒன்றுமே சேரா அந்த நோய்மையாகிய அந்த பிறப்பிறப்பாகிய சம்சார சாகரம் பிறவிப்பிணி பவப்பிணி சாராத அந்த நோய் வராத வாய்மையாம் பரமே வாய்வதற்கெண்ணி வாய்மைன்னு ஆத்மவஸ்து அந்த பரமேன பரமாத்ம வஸ்து வாய்மையாகிய பரமா வாய்மையே வெல்லும் சத்தியம்ன்றதுக்கு வாய்மைன்றோம் இல்லையா? அப்படி வாய்மையாம் சத்தியமே சத்திய பரமாத்ம வஸ்துவே பரமே வாய்வதற்கெண்ணி அதுவே எங்களுடைய இயல்பாக எங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று எண்ணி வந்தடி வணங்கிடுவார்க்கு வந்து உங்களுடைய திருவடிகளை வணங்குபவர்களுக்கு தூய்மையாம் உள்ள துறவினை நல்கி மிக மிக தூய்மையான வைராக்கியத்தை ஞானத்தினாலே ஏற்படுகின்ற வைராக்கியத்தை நல்கி துறவினை நல்கி துகளறு காட்சி துகள்னா பின்னப்பட்டு போதல் பின்னப்படாது இருக்கின்ற அந்த அபின்னமான ஏக வஸ்துவான அந்த ஏக பரமாத்ம வஸ்துவனுடைய காட்சியை அளித்து சேமையாம் பொருளை சேமைன்னா ரொம்ப தூரம் எங்கேயோ இருக்கு ஆகாசத்துல எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்குன்னு நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த பொருள்னா வஸ்து ஆத்ம வஸ்து ஆன்ம பொருள் தமிழ்ல செம்பொருள் சமஸ்கிருதத்துல பரவஸ்து அப்படி அந்த சேவையா இருக்கின்ற பொருளை ஆத்ம வஸ்துவை அண்மையில் சேர்ப்பாய் நம்ம கிட்டேயே கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்துடுறீங்களே நீங்க உன்னுடைய இதயத்திலேயே இருக்கப்பா என்று அதை சுட்டி காண்பித்து அதுக்கு எப்படி போய் சேரணுன்ற வழியையும் சொல்லி இப்படி அந்த பரமாத்ம வஸ்து எங்கோ இருக்குன்னு நாங்கள் நினைத்ததை எங்களுடைய இதயத்தினுடைய அதுக்கு மேல கிட்ட கொண்டு வர முடியாது. அப்படி அவ்வளவு அண்மையில் சேர்த்து அதை காட்டி கொடுத்து சேர்ப்பாய் தேசிக ரமணமாதேவே நீங்கள் இந்த தேச விடுதலையை மட்டுமல்ல பொருளாதாரமாக விடுதலை நான் ஆண் அல்லது பெண் என்பதிலிருந்து விடுதலை அதாவது காமத்திலிருந்து விடுதலை பிறகு பொருள் செல்வம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அதை சார்ந்து நான் இல்லை என்கின்ற விடுதலை இப்படி எதை தொட்டாலும் எது அதி அற்புதமான மிக மிகச் சிறந்த விடுதலைகளுக்கெல்லாம் சிறந்த விடுதலையோ அந்த வீடு பேறு நல்கி அந்த பரமாத்மா வீட்டிலே நமக்கு கொண்டு போய் சேர்த்து அப்படி நம்மை சுதந்திர புருஷர்களாக மாற்றுகின்றீர்களே அதுவல்லவா உங்களுடைய இயல்பு. உங்ககிட்ட போய் எவ்வளவு முட்டாள்தனமா இந்த தேச விடுதலைக்கு உங்ககிட்ட வந்து நான் நிக்கிறேன் உங்ககிட்ட போய் கேட்டுட்டனே அப்படின்னு தன்னையே திருத்திக் கொள்ளுகிறார் முருகனார். இதெல்லாம் ஒரு முறை யார்கிட்டயே பேசின போது அது ப்ரொஃபசர் சுவாமிநாதன்
அவர் கூட இந்த மாதிரி சில பாடல்கள் சன்னதி மட்டும் உயிரை விடுவார். அவர் தான் ரமணஞான போதத்தின் போதம் ஃபுல்லா அந்த 18,000 பாட்டு பதிப்பு காட்சிக்கு கொண்டு வந்தது அவர் தான். அதுக்கு உதவி செய்தவர் HV சார், எங்க சார். அவரு இவர்கிட்ட தான் வந்து கேட்டார். இவர் அந்த இண்டெக்ஸ் 30,000 பாட்டு இண்டெக்ஸ் பண்ணதுனால தான் அத பதிப்புக்கு எது முதல்ல ஏற்கனவே வந்திருக்கு, எது வரலன்றத செக்ரிகேட் பண்ணி ஞான போதத்தை உருவாக்க முடிந்தது. இவர் முதல்ல 2 வால்யூம் பண்ணாராம். அதுக்கப்புறம் சாதுவ சுவாமிகளே நான் பண்ணி முடிச்சுக்கிறேன்னு சொல்லுவேன். அப்புறம் என்கிட்ட வரலன்னாரு. சாதுவ சுவாமிகள் அவர் சிஷ்யர்கள் 2 பேரை அனுப்பிச்சு ஹிந்தி ப்ரொஃபஸர் ஒருத்தர் அவரு சுப்பிரமணியம் ஒண்ணு, கணேச பாஸ்கர்ன்னு 2 பேர். அவ வந்து HV சார்கிட்ட இந்த முதல் 2 பாகத்த எப்படி எல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் சாதுவ சுவாமிகிட்ட அவ சிஷ்யர்கள் தானே. அவெல்லாம் ஒண்ணா உட்காந்து அதுக்கு உழைச்சு, அப்புறம் அப்புறம் அவ என்கிட்ட வரல. இவரும் ஏன் வரலன்னு கேட்கல. பட் ப்ரொஃபஸர் சுவாமிநாதன் தான் சாதுவம் சுவாமிகள் இந்த மொத்தம் 9 வால்யூம் கிரியேட் பண்ணார் சாதுவம் சுவாமிகள். அந்த 9 பாகத்தையும் அச்சுக்கு கொண்டு வந்தவர் ப்ரொஃபஸர் சுவாமிநாதன். அவரு சொல்வார், அவரு முருகனார் முருகனார் அவர் தான் முதல்ல என்கிட்ட முருகனார் பேரை சொன்னவர். அதை இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டேன் 1985லேருந்து 91 வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் போயிட்டு அப்புறம் தான் எனக்கு என்ன முருகனான்னு சொன்னாரே அப்படின்ட்டு நான் 91ல தான் நான் சன்னதி முறை எடுத்து படிக்க ஆரம்பிச்சு பார்த்தேன். அப்படிதான் வந்து அவர் சொன்ன முதல் 5 வருஷம் நான் விட்டுட்டேன். அதை சீரியஸாவே எடுத்துக்கல. அவர் சொல்ற வார்த்தைகள் ஞாபகம் இருக்கு. போட்டோ பிரிண்ட் மாதிரி. அவர் சொல்லுவார் ஒரு வாட்டி, "டு யூ நோ வாட் இஸ் திங்கிங் அலவுட்?" அப்படின்னுவார். திங்கிங் அலவுடா? திங்கிங் வந்து மனசுக்குள்ள தானே பண்றது அப்படின்னா, அது நீ முருகனார்கிட்ட தான் கேட்டுக்கணும்னாரு. அவர் பாடல்லாம் நிறைய அவர் மனசுல ஒண்ணு வச்சுட்டு இருப்பாரு. அத நம்ம பேசுறோம், அவர் பாட்டா எழுதிருவாரு. ஆனா, அவரு திங்க் பண்றதெல்லாம் பாட்டா இருக்கும். ஒரு வாட்டி இப்படி திங்க் பண்ணுவாரு. அதுக்கு அடுத்த வாட்டி நேர் எதிர்மாறா திங்க் பண்ணுவாரு. எல்லாத்தையுமே எழுதிருவாரு. அதெல்லாம் எங்கெங்கேயோ எழுத விட மாட்டாரு. அப்பப்பவே எழுதிருவாரு. அதுக்கு இது ஒரு உதாரணம். முதல்ல தேசபக்தி, தேச விடுதலைக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கறது. பின்னாடி யோசிச்சுட்டு, ஐயய்யோ! நீங்க தேச விடுதலையா? என்னையே என்கிட்ட இருந்து விடுதலை பண்றதுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்றது. அந்த மாரி பாடல்கள்ல ஒன்று. அது புரிஞ்ச உடனே என்ன விடுதலை பண்றதுக்கு நீங்க எங்கிட்டேருந்து விடுதலை பண்றதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே, அந்த பாடல் எப்படி எப்படி கெஞ்சி கேட்டு தன்னை பத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி தேசமே தான் என்று வாழ்ந்தவர் இப்போ தன்னை முன்னிலைப்படுத்தி எனக்கு அருள்பாலியங்கள்னு கேட்கிற அற்புதத்தை இது முதலா சொல்ற பாடல் இந்த 8வது பாடல். முதல் 5 பாடல் அவர் சாட்சாத் ஈஸ்வரன் போயிடுது. 6வது பாட்டு இதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. தேச விடுதலைக்கு. 7வது பாட்டு ஐயோ தப்பா கேட்டுட்டேன்றாரு. எல்லாம் திங்கிங் அலவுட் தான். இப்போ வந்து ஐயோ என்ன காப்பாத்துங்கன்றார். 8வது பாடல் தஞ்சம் என்றடைந்த தமிழனேன் வாழ தயை மிக தழைத்திட நோக்கி அஞ்சல் என்றும் தன்னடி மலர்வாயால் ஆதரம் பெருகிட அழைத்து கஞ்சம் என்று உமை கண்டனின் கடலாம் கனகமா முடியனை கவித்து செஞ்சொல் ஒன்றருளி திருவருள் புரிவாய் தேசிக ரமண மகாதேவி. தஞ்சமென்று அடைந்த தமியனேன் வாழ நீங்க தான் சகலமும் வந்துட்டேன். இப்போ திருவண்ணாமலையே உட்காந்துருக்காரு கோயில்ல. அப்படி வந்துட்டேன் நான் வாழ தயை மிக தழைத்திட நோக்கி என் மீது மிகுந்த கருணையை கொண்டு என்னை பார்த்து உங்களுடைய சக்ஷு தீட்சையை கேட்கிற நோக்கி அது மட்டும் போராது அஞ்சல் என்று உந்தன் அடிமலர் வாயால் ஆதாரம் பெருகிட அழைத்து அஞ்சல் யாம் இருக்க பயமேன்றாரு முருகப்பெருமான். அது மாதிரி அஞ்சல் என்று நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு அடிமலர் வாயால், அணின்னா அழகிய அழகிய மலரை போன்ற மென்மையான வார்த்தைகளை பிரயோகிங்கன்ற அணிமலர் வாயால்னா கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் மென்மையா சொல்லுங்க எனக்கு. அதான் சொல்றதே உங்களுடைய நீங்க எவ்வளவு மென்மையா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவ கோச்சிப்பாங்க. அது மாதிரி அது அஞ்சல் என்று நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏன் இப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படிலாம் பேசக்கூடாது. என் மேல தயை கொண்டு என்னுடைய இயலாமையை புரிச்சுட்டு என்ன என்கிட்ட அன்பா பேசுங்க. அடிமலர் வாயால் மலர் வாயினாலே
ஆதரம் பெருகிட அழைத்து ரொம்ப ஆதுரத்தோடு வாத்சல்யத்தோடு, ஆதரம்னா வாத்சல்யம், அப்படி பெருகிட அழைத்து நீ வாப்பா, ஏன்பா நீ கவலைப்படுற அப்படின்னு என்ன உங்ககிட்ட உட்காத்தி வச்சுண்டு, கஞ்சம்னா கம் ஜம், கம்னா தண்ணீர், ஜம்னா தண்ணீரிலே முளைப்பது, அதான் தாமரை. இதுக்கு முன்னாடியே கூட நிறைய சொல்லியிருக்கான். அம்புஜம், கம்ஜம், ஜலஜம், பங்கஜம் எல்லாம் தாமரை தான். அப்படி கம்ஜம்னா கம்னா தண்ணீர், அதுல உதித்த தாமரை என்று ஓமை கண்ட நீன்களெல்லாம் தாமரைக்கு ஒப்பாக ஒப்பிடப்படுகின்ற உங்களுடைய திருவடிகள் களெல்லாம் கனகமா முடியனை கவித்து, அந்த தங்கம் போன்ற அந்த தங்க திருவடிகளை ஒரு தங்கமா எனக்கு கிடைத்த பெரும் செல்வமாக என கவித்துன்னா மொத்தமா அப்படியே சூழும்படியாக மூடிக்கிறது. அப்படியே மேகம் கவிக்கிறதுன்னா, கவியிறது அப்படின்னா முழுசா மூடிடுறது, கொஞ்சம் கூட வெளியில தெரியாம. அப்படியுடைய திருவழிகளினாலே எனக்கு பரிபூர்ணமாக மூடி செஞ்சொலொன்று அருளி, இதெல்லாம் போராது, இன்னும் கொஞ்சம் எனக்கு நான் உயிர்ந்து போவதற்குரிய எனக்கு ஒரு வழிமுறையை சொல்லணும். செஞ்சொல் ஒன்று அருளி திருவருள் புரிவாய், அதெல்லாமும் போராது, உங்களுடைய அருள் தான் மெயினா போகணும். உங்களுடைய அருள் இல்லைன்னா நான் என்னத்த, நீங்க நான் யாருன்னு ஒரு செஞ்சொருள் அருளினாலும் என்னால உள்ள போக முடியுமா? என்னால எனக்குள்ளே ஆழ்ந்து போய் என்னை கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுடைய அருள் வேண்டும். அதனால திருவருள் முறிவாய் தேசிக ரமணமா தேவி என்று பகவானிடத்துல தாம் முழுக்க முழுக்க அப்படியே சரணாகதி அடைந்த நிலையை தெரிவித்துக் கொள்ளுகிறார் முருகனார். மேலும் சொல்றார் தன்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, பருவ 9வது பாடல். பருவரால் பற்றுடை வினையின் பரிசென விளைந்திடும் ஊத்தை, கருவரால் கழிபடல் வருத்தம் கனவினும் நனவிலும் கருதி, வெறுவரல் அடைந்து விதிர் விதிர் பெய்தி மிக மிக கலங்கிடும் உளத்து, பெருமரல் ஒழித்து திருவருள் புரிவாய் தேசிக ரமணமா தேவே. பருவரல், தெருவரல், தெருமரல், ஒரு வார்த்தை இங்கே போட, வெறுவரல், இதெல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட்ஸ். பருவரல்னா துன்பம், வெறுவுதல்னா அச்சப்படுதல், வெறுவரல்னா அப்படியே பயந்து போறது, தெருமரல்னா பிவில்டர்மெண்ட் கலக்கம், தகந்தையினாலே ஏற்படுகின்ற மயக்கம், மருள். இப்ப பாருங்க பாட்ட, பருவரல் ஆற்றும் துன்பத்தையே தருகின்ற பற்றுடை வினையின் பரிசென விளைந்திடும் ஊத்தை, இந்த வினைகள் பாவ புண்ணியங்களினாலே அதன் மீது வைத்த பற்றினாலே, பற்றுடைனா அந்த பாவ புண்ணியங்கள் நம்மளை பத்திக்கிறது, பற்றி கொண்டா அது நம்மளை விடமாட்டேன்றது, அதை அனுபவிச்சாதான் விடும். அந்த பாவ புண்ணியங்களின் பரிசாக விளைந்திடும் ஊத்தை, அதனுடைய பரிசாக இந்த தேகம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஊத்தைனா பயனற்றது. அந்த ஊத்தை கருவரலாற்று கழிபட வருத்தம். கருவரலாற்றுன்னா கருவுறுதல், ஒரு தாயின் வயிற்றிலே கருவுற்று அது உள்ளே புகுந்து அதனால இந்த உடல் நமக்கு கிடைக்கிறது. அந்த உடல் கிடைப்பதினாலே ஏற்படுகின்ற கழிபடர் வருத்தம், இது எவ்வளவோ ஜென்மத்தில் அனுபவிச்சாச்சு, எவ்வளோ வாட்டி நம்மளும் அனுபவிச்சிருக்கோம். ஒரு குழந்தை பிறக்கும் போது அது எவ்வளோ அழறது, எவ்வளோ துடிக்கிறது, எவ்வளோ மாசம், அதான் நல்லா கத்தினாதான் தொண்டை நன்னாகும், ஸ்ட்ரென்த்துன்னு வேற இருக்கு, சமாதானம் எல்லாம் சொல்லுவா. அது ராத்திரி பகலும் அம்மாவை தூங்க விடாது, யாரையும் இது பண்ணாது. சில பசங்க ராத்திரில நல்லா ஆக்டிவா இருக்கும், காத்தால மட்டும் தூங்கும். இப்படி எல்லாம் அதுவும் வருத்தப்பட்டு அம்மாவையும் வருத்தப்படுத்தி, இப்படியெல்லாம் இதை கனவிலும் நனவிலும் நினைந்து, இந்த உலக வாழ்க்கை என்பது எவ்வளவு துன்பமயமானது என்பது நனவுல விழிப்பு நிலையில தான் எனக்கு படுறது. நான் தூங்கினாலும் கனவுலையும் அதுதான் வருது. அதனால வெறுவரல் அடைந்து அப்படியே அதிர்ச்சி, ஒரு அச்சப்பட்டு பயந்து போய் விதிர் விதிர் பெய்தி, அது கனவுல வந்தா கூட திடீர்னு மூச்சுனா அப்படியே நடுங்கி போய் எழுந்து மூச்சுக்கிறேன். அப்படியெல்லாம் எழுந்து மிக மிக கலங்கிடும் உளத்து, மிக மிக கலங்கிடும் உள்ள தெருமரல், அப்படியெல்லாம் இருக்கின்ற என் உள்ளத்திலே, என் நெஞ்சிலே ஏற்படுகின்ற தெருவல் மயக்கம், இதிலிருந்து எப்படி நம்ம வெளியே போறதுன்னு தெரியலையே என்று செய்வதறியாமல் திகைத்து
மருண்டு மயக்கமடைந்து அந்த குழப்பமடைந்து அந்த கலக்கத்திலே மூழ்கி இருத்தல் எப்படி வெளில போறதுன்னு தெரியல. அதை ஒழித்து திருவருள் புரிவாய், நீங்க தான் பகவானே என்னை காப்பாற்றணும் என்று கேட்டுக்கொள்கிறார். பிறகு அடுத்த பாடலிலேயும் 10வது பாடலிலேயும் இத மீண்டும் வலியுறுத்துகின்றார். அது வேறு விதமா சொல்றார். எப்படி இந்த துன்பம் போகும், அதுக்கு நீ பகவான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ற. 10வது பாடல். விருத்தமாம் 2 வினைகளின் பயனாய் விளைந்திடும் கொடுமைசால் பிறவி வருத்தமே மறுவா வாழ்விளை அமர்ந்து மணமகள் அடைந்திருப்ப பொருத்தமாம் ஞான பூவையை எனக்கு புதுமணம் புணர்த்திடின் வாழ்வேன் திருத்தமாம் பொழில் சூழ் திருவண்ணாமலை வாழ் தேசிக ரமண மாதேவே. விருத்தமாம் 2 வினைகளின் பயனாய். விருத்தம்னா ஒன்றுக்கொன்று மாறுபடுதல். இவன் இப்படி விருத்தமா பேசுறானேன்னு பெரியவா சிலர் முரண்பட்டு பேசுகின்றானேன்னு அர்த்தம். விருத்தமாம் பாவ புண்ணியங்கள் ஒன்றுக்கொன்று விருத்தமானவை, வேறுபட்டவை, முரண்படுபவை. அந்த பாவ புண்ணியங்களின் பயனாய் விளைந்திடும் கொடுமைசால் பிறவி. இந்த பிறவி அதனாலதான் வருது. அந்த பிறவியினாலே ஏற்படுகின்ற வருத்தமே மறவா, வருத்தமே மறுவாது. அந்த வருத்தம் என்னை சிறிதும் மேவாமல், என்னிடத்தில் என்னை பாதிக்காமல் வாழ்விடை அமர்ந்து, அப்படி ஒரு வாழ்விலே நான் அமர வேண்டும், அதுல போய் நான் நிலைத்துக்கு நிற்க வேண்டும் அப்படின்னா, அப்படி இருந்து அந்த நிலை எப்படிப்பட்டதுன்னா மனம் மகிழடைந்து, இந்த மனமானது மகிழ்ந்து இனிது இருப்ப, அங்கேயேதான் நம்ம இருக்கணும், அதை விட்டு போகக்கூடாதுன்னு ஆசைப்படும்படியாக இனிது இருப்ப, அதை விரும்பி அந்த இடத்துல நான் இருக்க வேண்டும் என்றால் ஆத்ம ஞானத்தை கொடுங்கன்ற. பொருத்தமாம் ஞான பூவையை என பூவைன பெண், அதுக்கு பொருத்தமா அந்த ஆத்ம வாழ்வை நான் வாழ்வதற்கு எப்படி எனக்கு பொருத்தமா எனக்கு இருக்கணும்னா, அதுக்கு பொருத்தமான ஒரு காரியத்தை நீங்க பண்ணணும்னா ஞான பூவையை, இந்த ஞான பெண்ணை, ஆத்ம ஞானத்தை ஒரு பெண்ணாக பாவிக்கிறார், உருவகப்படுத்துகிறார். எனக்கு புதுமணம் புணர்த்திடின் வாழ்வேன், அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைத்தீர்களானால் நான் உயிர்ந்து போவேன், வாழ்வேன். இல்லைன்னா இந்த உலக வாழ்க்கை என்கின்ற சேரிலே அகப்பட்டு சாவேன். அதனால நான் வாழும்படியாக செய்யுங்கள், நான் வாழ்வேன். திருத்தமாம் பொழில் சூழ், நல்ல பொழில்னா பூங்கா, சோலை, அது திருத்தமான கச்சாமுச்சான்னு இல்லாம காட்டுத்தனமா இல்லாம ரொம்ப அழகிய சோலையா இருக்கின்ற திருவண்ணாமலையில் நிறைய சோலைகள் இருக்கு. அப்படி இருக்கின்ற சோலைகள் சூழ்ந்த திருவண்ணாமலையிலே வாழ்கின்ற தேசிக ரமண பகவானே என்கிறார். எனக்கு மொத்தத்துல சன்னதி முன்னில வேற இடத்துலயும் இதை சொல்றார். ஞான பூவையை எனக்கு உணர்த்தி என்னை வாழ்வித்த என் மாமனே என்கிறார். மாமான்றார். சீமான் தவ பேரா பெற்ற சிவமெய்ஞான செல்வியை வேட்டு ஆமாரடைந்த அடியேனுக்கு அன்பாய் வதுவை அயர்வித்த மாமான் மறுவில் பராசரத்தம் மறுமான். அதாவது மறுமான் உனக்கே என் நெஞ்சத்தை குழைத்தேனே என்கிறார். இங்க இந்த பாட்டுக்கு வருவோம். அங்க சிவமெய் ஞான செல்வியை வேட்டு அதை எனக்கு நான் அதை விரும்பி ஆமாரடைந்த அடியேனுக்கு உங்களுடைய திருவடிகளிலே வந்தவனுக்கு அந்த அன்பாய் வதுவை அயர்வித்த அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைத்த மாமான், என் மாமனே என்கிறார். அப்படி அங்க செய்து வைத்தீர்கள்னு தீர்மானித்து சொல்லுகிறார். இங்கே எனக்கு அந்த திருமணத்தை செய்து வையுங்கள் என்று இங்கே கேட்டுக்கொள்ளுகிறார். எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. முதல்ல பார்க்கிற அன்னைக்கு இப்படித்தானே கேட்டுக்க முடியும். அவருடைய அனுபவம் மனசுல தோன்றது அப்படியே சொல்றார். அங்க முதல்ல இந்த கேட்டுக்கிறார். இவருடைய வேண்டுகோளை பகவான் நிறைவேற்றினார் என்று பிற்பாடு அதை நிறைவேற்றி விட்டார் என்பதையும் சொல்லுகிறார்.
குழைத்தப்பத்துல. அந்த குழைத்தப்பத்தை நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அப்படி ஞான பெண்ணை எனக்கு மனைவியாக்குங்கள் என்கிறார். எனக்கு நான் கூட சேர்ந்து நான் ஹாப்பியா இருக்கணும்ன்றார். 11வது பாட்டிலும் முதல் முறையா பார்க்க போறாரு இல்லையா? அதனால அந்த ஒரு வேண்டுகோள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். பகவான் அந்த வேண்டுகோளை காதுல வாங்கிட்டு நம்மளை கண்டிப்பா காப்பாத்தியே தீரணுமேன்ற ஒரு ஆங்ஸைட்டி, அந்த ஒரு பதட்டம் அது தெரியறது இந்த பதிகத்துல. அது 11வது பாட்டிலையும் பதிகமே முடிய போறது. அப்போ அந்த வேண்டுகோளை வச்சுதான் முடிக்கிறார். தெருக்கடை அலைந்து திரியுனாய் போல தேர்ந்ததே தேர்ந்ததே தேர்ந்து பெருக்குடை எல்லா பிறப்பினும் பிறந்து பெருந்துயர் இடும்பைகள் உழன்று கருக்கடை கதியா காத்து நிற்பேனை கடை கணித்து யான் எனது என்னும் செருக்கர ஒழித்து திருப்பதமளிப்பாய் தேசிக ரமணமா தேவே. தெருக்கடை அலைந்து திரியுனாய் போல, தெருவில் திரிகிற ஒரு நாய் திடீர்னு எச்சல போட உடனே ஓடும். அது அது ஒரு ஒரு அந்த ஸ்பீடு, அது ஓடுற ஸ்பீடு ஆச்சரியமா இருக்கும். அது சிந்தனையில வேற ஒண்ணுமே இருக்காது, ஒரே பாய்ச்சலா பாய். அப்படி தேர்ந்ததே தேர்ந்ததே தேர்ந்து அதே பொழப்பா இருக்கும் அது. அப்படி இந்த இன்பங்கள்ல ஒண்ணு கூட கொஞ்சம் கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஆனா அதே இன்பங்களையே மறுபடியும் மறுபடியும் சலிக்காம தேர்ந்து, நல்ல சாப்பாடு, நல்ல சினிமா, கண்ணுக்கு நல்ல இது, காதுக்கு நல்ல பாட்டு, பப்பு, அது இது ஏதோ ஒண்ணு நல்லதா. அது கர்நாடக இசையா இருந்தாலும் சரி, ராப் ராக் அண்ட் ராப் பாப்புன்னா இதுவா இருந்தா என்ன, மொத்தத்துல பராக்கா வச்சுக்கிறது. ஆனா நம்ம பெரியவாள்லாம் மியூசிக்கு டான்ஸுன்னு வச்சதுக்கு காரணம் அப்படியாவது இந்த மனசு கொச்சு கொச்சுமா பகவான் கிட்ட போகணும்ன்றதுனால அந்த பாப்பு ரேப்போட இது பெட்டர், அவ்வளவுதான். ஆனால் எல்லாத்தையும் விட பெட்டர் இந்த நான் யார் என்ற தத்துவம் தான், இந்த பயிற்சி தான். இந்த நான் யாருக்கு மிஞ்சின ஒரு பர்சனாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் சகல லோகங்கள்லயும் எவ்வளவு தேடி பார்த்தாலும் கிடைக்காது. இங்க சொல்றாரு பாருங்க, திருப்பி திருப்பி இதே இன்பங்களையே அனுபவித்து தேர்ந்ததே தேர்ந்ததே தேர்ந்து பெருக்குடை எல்லா பிறப்பினும் பிறந்து பெருகிக்கொண்டே போகின்ற இந்த இந்த பிறவிகளுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுல பிறந்து மீண்டும் மீண்டும் பிறந்து பெருந்துயர் இடும்பைகள்னா துன்பங்கள் உழந்து அதிலே உழன்று இதிலிருந்து கருக்கடை கதியா கருவடைதலையே மீண்டும் மீண்டும் பிறப்பதையே கதியாய் காத்து நிற்பேன், அதுதான் எனக்கு உற்ற கதி என்று. அதுதான் பாரதியார் சொல்ற மாதிரிதான், சேற்றிலே வாழ்கின்றான் சேற்றிலே உண்கின்றான் சேற்றிலே தூங்குகின்றான், ஐயோ இவன் இப்படி சேற்றிலே இருப்பதை அறியாமல் வாழ்கின்றானே, இந்த கர்மத்தை எங்க போய் சொல்லி முட்டிப்பேன். அதாவது சேருன்னு சொல்றது அடிமைத்தனம். சில பேர் சுதந்திர நாட்டுல கூட நம்ம ஆளுங்களே பிரிட்டிஷாரை சப்போர்ட் பண்ணவாலும் இருந்திருக்கா. அவளெல்லாம் பார்த்து அவ்வளோ கடுமையா சீருகின்றார் பாரதியார். அவர் தேச விடுதலைக்காக பாடியது, இவரும் அப்படிதான் பாடி இருந்திருக்கணும். பகவான் கிட்ட வராட்டா, பகவான் கிட்ட வந்ததுனால எனக்கு ஆத்ம ஞானத்தை அழியுங்கள், பெருக்குடையெல்லா பிறப்பினும் பிறந்து பெருந்துயர் இடும்பைகள் உழன்று உழந்துன்னு வந்திருக்கு. கருக்கடை கதியா மீண்டும் மீண்டும் பிறப்பதையே எனக்கு உற்ற கதியாக நான் காத்து நிற்பேனை கடை கணித்து. உங்களுடைய கடைக்கண் நோக்கமாவது கொடுங்க, பூரண திருஷ்டி என்கிட்ட இல்லாட்டும் கடை கணித்து உங்க கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதும் நான் உயிர்ந்து போவேன். அப்படி எனக்கு உங்களுடைய கடைக்கண் பார்வையை திருவருள் நோக்கத்தை கண்ணோக்கத்தை என் மீது செலுத்தி யான் எனது என்னும் நான் என்கின்ற அகங்காரம், எனது என்கின்ற மமகாரம், இந்த இரண்டின் உருவாக விளங்குகின்ற அகங்காரம் மமகாரங்களாக ஜீவிக்கின்ற அந்த செருக்கு அகந்தை, அந்த செருக்கர ஒழித்து அந்த அகந்தையை ஒழித்து திருப்பதம் அளிப்பாய், உங்களுடைய திருவடி நிழலை எனக்கு கொடுங்கள் தேசிக ரமணமாதேவே. உங்களுடைய திருவடி நிழலிலே அந்த சுகத்திலே அந்த ஆன்ம இன்பத்தை அனுபவித்தவாறு நான் இருக்க வேண்டும், நீங்கள் அருள்பாலிக்க வேண்டும் என்கிறார். இத பகவான் கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதெல்லாம் பார்த்தோம். அவரும் நானே படிச்சுக்கிறேன்னு வா இப்படி கொடும், நானே படிச்சுக்கிறேன்னு படிச்சா இந்த பதிகத்தை ஃபுல்லா படிச்சு முடிச்ச உடனே அவருக்கு முருகனார
அந்த மனப்பான்மை எப்படியெல்லாம் விளங்கி இருக்கும். அந்த சத்தான குருவும் சத்தான சிஷ்யரும் முதலாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் பொழுது அதுல அந்த ஜீவபர ஐக்கியம் ஏற்கனவே முருகனாருக்கு நிகழ்ந்திருக்கு. இது மேலும் இந்த முதல் சந்திப்பிலே அது உறுதிப்படுகின்றது. அப்பொழுது ஆத்ம ஞானம் நிலைத்து விட்டது முருகனாருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பதிகம் இந்த பதிகம். இந்த வேண்டுகோளை நாமும் விடாமல் செய்தால் கண்டிப்பா பகவான் முருகனாருக்கு செய்த அந்த பேரருளை நமக்கும் செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. திஸ் இஸ் ஆல் ஹைலி இன்ஸ்பைரிங். முருகனார் பெற்ற பாக்கியம் நாம் எல்லோரும் நமக்கு எல்லோரும் நாம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கடைசியா ரமண ஞான சன்னதி முறையில இந்த பாடல் சேர்த்திருக்கார் முருகனார். இதுல இங்கேயும் ஆத்ம ஞானத்தை தான் வேண்டுகிறார். அது தன் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சிய சொல்றார். தச்சு அறியாத சதுமறை பார்ப்பான். தச்சுனாவே ஒரு கலை. கல் தச்சுன்னா சிற்பக்கலை. இந்த மரத்தை வச்சு பண்ணா கார்பென்ட்ரி, மரத்தச்சன். பொண்ணை வச்சு பண்ணா பொற்தச்சன், கோல்ட் ஸ்மித். இப்படி எல்லாம் இந்த பிரம்மாவை தான் அப்படி சொல்றது. சதுமறை பார்ப்பான்னா பிரம்மா தான். தச்சு அறியாதன்னா சில பேர் சொல்வா இவ்வளோ உலகத்துல இம்பர்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு காரணம் இந்த பிரம்மாவுக்கு ஒழுங்கா படைக்க தெரியல, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அது மாதிரி அதை சொல்றார். தச்சு அறியாத சதுர்மறை பார்ப்பான் சமைத்த உடல். இந்த உடலை அவருக்கு பர்ஃபெக்டா பண்ணியிருந்தா இது ஆத்ம ஞானத்தை போய் சேர்ந்திருக்கும். சேரல. அப்படிப்பட்ட சமைத்தன உருவாக்கிய இந்த உடல் துச்சில் உள் கண்ம தொடர்பால். இந்த துச்சில்னா துச்சமான துச்சு இல். இந்த வீட்டுக்குள்ள வேற்று விகார விடக்கூடமே உட்கிடப்பா ஆத்தேனே மையா ஹரனேயோ என்றென்று என்கிறார் இல்லையா மணிவாசகர். அது இந்த துச்சு வேற்று விகார விடக்குடம்பு. இது அததான் இவர் துச்சமான கீழ்மைப்பட்ட ஒரு இது அகந்தை வீடு, ஆன்ம வீடு அல்ல. உயர்ந்த வீடு வேற ஒண்ணு இருக்கு. இந்த துச்சின் உள் கர்ம தொடர்பால் பாவ புண்ணிய கர்மத்தை செய்ததனாலே ஏற்படுகின்ற பாவ புண்ணியங்களினாலே அந்த தொடர்பினாலே, அந்த தொடர்பு என்பது பாவ புண்ணியங்கள், அதனாலே புகுந்த சுணங்கன்னா நாய் இந்த உலகக்குள்ளே புகுந்து விட்டு தன்னை நாய் என்று இழித்தும் பழித்தும் சொல்லிக் கொள்கிறார். இது புக்கிலை வேட்டு உங்களுடைய இலை விரும்பி புலம்பெய்து துன்பப்பட்டு அதாவது அதுக்காக ஏங்கி காலையில் புண்ணிய காத்தால போய் அந்த மத்தியான வேலையில போய் நின்று இருக்கார். அந்த காலத்துல என்னன்னா பகவான் சாப்பிட்ட இலைக்கு போட்டி நடக்கும். அது அந்த இலை கிடைக்குமான்னு எல்லாம் இது பண்ணுவா. அதுக்கு காரணம் பகவான் சாப்பிட்ட இலையில சாப்பிட்டா நம்மளுக்கு ஆத்ம ஞானம் வரும்ன்ற ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை. அதனால அதை பண்ணுவா. இது இவர் போய் கேட்டிருக்காரு, இவருக்கு கிடைக்கல. ஆனா நைட்டு கிடைச்சது. அந்த காலையில புண்ணிய நின் எச்சிலை வேட்டு உன் இருதாள் இறைஞ்சி இறக்கின்றது. உங்களுடைய 2 கால்களையும் கெட்டியா பிடித்து கொண்டு இறைஞ்சி அது எனக்கு அது வேணும் அப்படின்னு. இது இந்த மனசு கேட்கல, அது கேட்கறது. நான் என்ன பண்றது, கேட்காம இருக்க முடியலன்னு சொல்றார். அப்புறம் குஞ்சுசாமிகள் சொல்லியிருக்காரு, இது எழுதி கூட எழுதியிருக்காரு. அப்புறம் நைட்டு கிடைச்சது அவருக்கு. அப்படிதான் அவருக்கு திருப்தியாச்சு மனசுன்னு. ஆனா இந்த பழக்கம் ஏன் வந்தது? இது கொஞ்சம் நம்ம இந்து மதத்துல இப்படி ஒரு பழக்கம் ஏன் வந்தது? மறைஞான சிவம் அப்ரான்மர். அந்த மாதிரி இந்த காலத்துல சொன்னா அப்ரான் சொன்னா கோச்சிப்பா. அது வேர்டு. அந்த நேரம் அல்லாதவர்னு சொல்லிக்கலாம். எல்லாம் ஒண்ணுதான். இப்போ உமாபதி சிவன் தில்லை சிதம்பரம் கோயிலுக்கு சீஃப் பிரீஸ்ட், தலைமை அர்ச்சகர். எவ்வளவு பெரிய போஸ்ட் அது. அவரு இந்த மறைஞான சிவத்துக்கு அடிமையாகிட்டார். இவர் ஆத்மஞானியா இருக்கிறத உணர்ந்து தனக்கு ஆத்ம ஞானம் வேணும்னு இவர்கிட்ட கெஞ்சுகிறார். அவருக்கு அடிமையா இருக்கார். அவருக்கு சிஷ்யரா இருக்கார். அப்போ அவர் கஞ்சி வாயில குடிக்கும் போது வாயிலேருந்து ஒழுகிய கஞ்சி இவர் கையில பிடிச்சி இவர் குடிச்சார். அப்போ மத்த அந்தணருக்கு எல்லாம் கோபம் இப்படி ஒரு அந்தணர் அல்லாதவரிடத்துல போய் இவரு இது மாதிரி உச்சிஷ்டத்தை குடிக்கிறாரு அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லி என்ன தண்டனை கொடுக்கணும்ன்ற. ராஜா கோயில் விஷயத்துல தலையிட மாட்டார். அவரை நாடு கடத்துக்கோன்றா, இவரையே நாடு கடத்து. அப்படியெல்லாம் அந்த வழக்கம் ஏன் வந்தது? அதுக்கு ஒரே இப்ப திருமணம் ஆறுது.
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த திருமணத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்திக்கணும். ஒருத்தர் போட்ட மாலையை ஒருத்தர் அவ இது போடணும். அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சாப்பிடணும். அப்புறம் ரெண்டு பேரும் உள்ளங்கைய ஒண்ண ஒண்ண கெட்டியா பிடிச்சுட்டு பாணி கிரகணம் பண்ணிக்கணும். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து காலை தொட்டு அந்த அம்மியில அந்த காலை வச்சு பண்ணணும். அந்த ஸ்பரிசம் இருக்கணும். ஒருத்தர் இவ முந்தானையும் அவ அங்கவஸ்திரத்தையும் கட்டிடணும். இப்படி எல்லாம் காரணம் என்னன்னா, ஒருத்தர் செருப்பை நம்ம யூஸ் பண்ண, ஒருத்தர் சட்டை நம்ம போட்டுண்டா அவ குணம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நம்ம பெரியவா இதை ஒரு பெரிய திஸ் சயின்ஸ் இஸ் எட் டு ப்ரூவ் திஸ். பட் அவளுடைய இந்த பூலோக திருஷ்டியை தாண்டி போய் சூட்சமத்துல அவ இதை கண்டுபிடிச்சிருக்கா. அதனால இதெல்லாம் அவ வலியுறுத்துக. நம்ம கோயில்ல போனா கூட பகவானுக்கு அதே ஆப்பிள் தான், அதே மாம்பழம் தான், அதே வாழைப்பழம் தான், தேங்காய் தான் எல்லாத்தையும் வச்சுட்டு பகவான் முன்னாடி வச்சுட்டு அது நம்ம பிரசாதமா சாப்பிட்டா, பொங்கலோ இதுவோ இப்ப பகவானுக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்டா அப்போ அந்த பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் நம்மளுக்கும் வரும். அது சூக்ஷ்மத்துல அது நடக்கிறது. அதனால தான் இந்த ஃபெய்த் வந்தது. இப்போ மெயினா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கூட அவ ஒரே படிக்கல படுத்துக்கிறது. அப்போ அவ இதெல்லாம் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் மனசுக்கு ஒண்ணு ஒண்ணு ஒத்து போயிடும். அப்படி ஒத்து போகும். இதெல்லாம் இந்த சூக்ஷ்மத்துல நடக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவியர்களுக்குள்ள இப்படியெல்லாம் அந்யோன்யமா இருந்தா அவ தே ஆர் கமிங் ஃப்ரம் டிஃபரண்ட் பேக்ரவுண்ட்ஸ். ஒரு திருமணம் என்று வரும்பொழுது 2 குடும்பங்கள் இணைகின்றன. நம்ம கலாச்சாரம் அப்படித்தான் இருக்கு. இட்ஸ் நாட் ஒரு அபிஷியல் என்கேஜ்மெண்ட் டன் இன் ரெஜிஸ்டர் ஆபீஸ். 2 குடும்பங்கள் இணைகின்றன. அந்த 2 குடும்பங்களுக்குள்ள பல குடும்பங்கள் இருக்கும். அவளுக்கு பெரிய தம்பி கல்யாணம் பண்ணா ஒரு 3 அண்ணா இருந்தா 3 அண்ணா அவளுக்கெல்லாம் சம்பந்தி. பல குடும்பங்கள் ஒரு திருமணத்துல இணைகின்றன. மனசு இணைகின்றது. அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வேற வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றதுனால அவளுக்குள்ள ஒத்து போகணும். ஒத்து போக வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டூல், ஒரு உபாயம். இது நம்ம பெரியவாள்லாம் கண்டுபிடிச்சு. இது நீ சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணுன்னா முடியாது. ஆனா அனுபவத்துல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. எப்படியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வராது. மனசு ஒத்து போகும். ஒத்து போக வைப்பது இது எதுவுமே அப்படியும் வருதே அப்படின்னா அது பூர்வ ஜென்ம வினைகள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுறோம். இப்போ எங்க ஒரு டாக்டரே சொல்றாரு, ஒரு கோர்ஸ் 5 நாள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஹோல்டே போல. ஒரு 3 நாள் கூட முடிஞ்ச உடனே இன்னொரு கோர்ஸ் சாப்பிடுங்க. இவர் சாப்பிடுவார். ஆன்டிபயோட்டிக்கே சாப்பிட விட நீங்க 2 கோர்ஸ் கொடுக்குறீங்களே, தொடர்ந்து 2 வாட்டி சாப்பிட்டா என் உடம்பு என்ன ஆகுதுன்னா என்ன பண்றது? இந்த காலத்துல அந்த இன்ஃபெக்ஷன் அப்ப போமாட்டேன்றது. அது மாதிரி இதெல்லாம் பண்ணிதான் அப்ப ஆன்டிபயோட்டிக் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்படிதான் இது. அப்ப ஆன்டிபயோட்டிக் நான் சாப்பிட மாட்டேன்னா நீ முட்டாளா புத்திசாலியா? இந்த கிறிஸ்டியானிட்டி இதுல ஒரு பென்டகோஸ்ட்னு இருக்கு. தே வில் நாட் டேக் ஈவன் பாராசிட்டமால். அவளுக்கு வந்து பிரேயர் தான். அதோட ஒரு முட்டாள்தனம் இருக்கும்படியா தோணல. அது அப்படி எனக்கு தோன்றதுல சரி அவ்வளோ அதீதமான பக்தி திருநாளை போவாரை போலவும் ஒரு திருக்குறிப்பு தொண்டரை போலவும் போய் கல்லுல போய் தலையை உடச்சி நான் என் உயிரியே விட்டுருவேன்றளவா நம்மளாம் இருக்கோம். இது ஒரு அதீதமான ஒரு ஒருத்தருக்கு யாருக்கோ கோடியில ஒருத்தருக்கு நடக்க ராமகிருஷ்ணர் மாதிரி வாழை வச்சு அறுத்துருவோமா அம்பாலே வந்து பிடிக்கிறதுக்கு இல்ல கண்ணப்பர் மாதிரி கண்ணை தோண்டி கொடுக்குறோமா? அதெல்லாம் ஹைலி எக்ஸப்ஷனல் விஷயங்கள். ஆனால் ஆன்டிபயோட்டிக் எஃபெக்டிவோ இல்லையோ சாப்பிட்டு பார்க்கறது தானே புட்சால்தனம். அது மாதிரிதான் இதெல்லாம் பண்றது தானே புட்சால்தனம். அப்படி பகவான் இத பர்மிட் பண்ணுவாரே அப்படின்னு எதிர்பார்த்தார். பகவானுக்கு இது ஒரு நாள் தெரிய வந்தது.
இந்த இலைக்கு போட்டு, ஓஹோ இதுக்குதான் இவாள்லாம் சேர்ந்து உங்க இலையே நாங்களே எடுக்கிறோன்றாளா? சரி சரி அப்படின்ட்டு அடுத்த வேலை. அது அப்புறம் ஒன்றும் சொல்லல. அடுத்த வேலை உட்காந்து சாப்பிட்ட உடனே கண்ணை மூடின்னு அவர் எடுத்தாலே அவரே எல்லாரும் அவ வேலையை எடுக்கணும்ன்றது ஆசிரமத்துல வழக்கம். அப்போ இவரு வேலையை எடுத்து நானும் என்ன, நான் மட்டும் என்ன இது விதிவிலக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே அது போட்டு எல்லா இதோட போட்டு அந்த வழக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் பகவான். பட் பகவான் வந்து அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. எனக்கு தெரிஞ்சு பகவான் இத அப்ஜெக்ஷன் பண்ணல. அவர் சர்வஜானி. அவருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. குஞ்சுசாமி கிட்ட சொல்லிருக்கேன். அது எப்படி சுவாமி பகவானுக்கு தெரியாம இருக்குன்னா, பகவான் என்ன செய்யலாம் இவ்வளோ நம்பிக்கையோட சொல்றீங்களே, அவருக்கு தெரியாததுனால தானே தெரிஞ்ச அப்புறம் நிறுத்தினார் இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி தெரியலன்னு தானே அர்த்தம். சாமி எனக்கு அப்படி தோணல சுவாமி. அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால ஒரு நன்மை இருக்குன்னு அவர் அலோவ் பண்ணாரு. ஆனா நம்மெல்லாம் சேர்ந்து அதுக்கு போட்டி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா, அந்த சண்டைக்கு தான் அவர் முற்றுப்புள்ளி வச்சார். சாமில ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். இப்படி ஒரு நுணுக்கம் இருக்கா இதுல? நீங்க ஏதோ பகவான் மனசு உள்ள போய் பார்த்த மாரி பேசுறீங்களே அப்படின்னு. இல்ல சுவாமி. அவரு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்ல வேண்டாம். அவரு தெரியாம இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இந்த சம்பிரதாயங்கள்ல அவர் இந்த சம்பிரதாயங்கள்லாம் அவருக்கு தெரியாமையா வந்தது? எல்லாம் அவர் அலோவ் பண்ணியிருக்கார். இன்னும் கேட்டா கந்தாசிரமத்துல சபாபதி பிள்ளையும் அவருடைய ஃப்ரெண்டும் ஒரு நாள் உள்ள வரும்பொழுது பகவான் சாப்பிட்டுட்டு போய் கையெழுமையத்துக்கு போயிருக்கார். இவன் 2 பேரும் உடனே அந்த இலைக்கு ஒரு போட்டி போட்டா அவரு வந்து பகவான் சாப்பிட்ட இலையில நீ நானும் தான் சாப்பிடுவேன். 2 பேரும் அந்த இலையில சாப்பிட்டோம். அவரு வந்து பார்த்து சிரிச்சுட்டு, "ஓ சைவ ஆச்சார பிள்ளைகள் பண்ற காரியத்தை பாத்தியாப்பா?" அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட காமிச்சு, "ஓ அனாச்சாரம் அனாச்சாரம் கத்தினாளா அந்த அம்மா." பட் பகவான் அலோவ் பண்ணியிருக்காரு. பிகாஸ் இதுல ஒரு பொருள் இருக்கு. இதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எதுக்கு சொல்றேன் வந்தேன்னா, நண்பர்களுக்குள்ள அந்த மாதிரி இருந்தாலும், கணவன் மனைவருக்குள்ள அப்படி இருந்தாலும், இதெல்லாம் நல்லதுக்கு தான். பெரியவா அதுக்கெல்லாம் அதனாலதான் அப்படிலாம் வச்சிருக்கா அப்படின்றத அது பகவானுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல அப்படின்றதுக்காக சொன்னேன். doesn't mean I am defending this. பட் இதெல்லாம் ஹைலி சப்ஜெக்டிவ். அது மனோதர்மத்துக்கு இதை விட்டுருந்தோம். பட் பகவானுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணது சண்டை போடக்கூடாது. இதுக்கு ஒரு போட்டியா மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருல மனஸ்தாபங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம், இதெல்லாம் அதுக்குத்தான் பகவான் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் அப்படின்னு தோன்றுது. இப்படி இந்த முருகனார் எச்சிலை வேட்டு இப்படிதான் எழுதியிருக்காரு. நீங்க அதை ஒரு ஷுட் நாட் என்ன சொல்றது, அதுக்கு ஒரு ரிப்பல்சிவா நீங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இவ்வளவு சொன்னேன். இனி அடுத்த வெள்ளிக்கிழமை வேற ஒரு பதிகத்தை பார்க்கலாம். இப்படி ஒரு ஒரு பதிகமும் நமக்கு வாழ்க்கையில ஒரு படிப்பினையா தான் இருக்குன்னு சொல்லி பகவானுடைய ஒரு பெருங்கருணையினாலே இந்த சன்னதி முறை பதிகங்கள் இன்னும் என்னென்ன பார்க்க முடியுமோ ஓரளவு பார்த்துட்டு we will take up the most wonderful, extraordinary, most difficult ஸ்ரீ ரமண புராணத்தை நம்ம we are all moving towards that. அதனால எவ்வளவு பேர் அட்டென்ட் பண்ண முடியுமோ நீங்க பண்ணணும். இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். இதுல என்ன சொல்றாரு ஒரு பெருசா பதிகத்துல என்ன அப்படி நீங்க நினைச்சுக்க கூடாது. இந்த மாதிரி பதிகங்கள் நம்மளை தயார் செய்கின்றன. பகவானுடைய அந்த பெரிய போதனையை உள்வாங்கிக் கொள்வதற்கு இதெல்லாம் நமக்கு ஒரு ரொம்ப அவசியமான ஒன்று. இல்லைன்னா சன்னதி முறை வந்திருக்காது. சன்னதி முறையில ஸ்ரீ ரமண புராணம் முதல் அத்தியாயமா இருந்திருக்காது. இதெல்லாம் பகவான் நமக்கு செய்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு வசதி. அந்த வசதியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய இந்த மாதிரியான பக்தி
கிரந்தங்களை நிறைய நம்ம கேட்கணும். இந்த சன்னதி முறையை முழுக்கத்தான் கேட்கணும். இதனால தமிழ் மீது இருக்கின்ற ஒரு அபிமானம் நமக்கு அதிகமாகும். தமிழ் என்பது எவ்வளவு வசத்தியான மொழி. அது ஒரு தேவ பாஷை. ஈஸ்வரனே மதுரையில வந்து தமிழ்ல பேசின ஒரு மொழி. தமிழ்ல தான் பேசினார், தமிழ்ல தான் பழகினார். அப்படிப்பட்ட ராமபிரானுக்கும் தமிழ் தெரியும்னு ஒருத்தர் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காரு. இங்க தேசார் வரும்போது இந்த ராமேஸ்வரத்துல வந்து ரொம்ப நாள் இருந்தாராம் அவரு. அப்போ கடலை தாண்டறதுக்கு. அப்புறம் போயிட்டு மறுபடியும் ராமேஸ்வரம் வந்திருக்கார். அப்போ தமிழ் பூமியில நிறைய நடந்திருக்காரு தாண்டி போகும். அது வரும்போது போகும்போது புஷ்ப விமானத்துல போயிட்டு இருக்காரு. அதனால தமிழ் பிக்கப் பண்ணிட்டாருன்னு ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்ல, கம்பராமாயணத்திலேருந்து அதுக்கு சான்றுகள் காட்டியிருக்காரு அவர். அப்படி இந்த தமிழ் மொழியில நம்ம பிறந்திருக்கோம், நம்ம தமிழ் மொழி தெரிந்தவர்களாக இருக்கோம். அவசியம் இந்த பதியங்களை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அடுத்த இந்த உள்ளது 40 நம்ம நிறைய பேர் அப்ப வந்தா, நிறைய பேர் உள்ளது 40 அவ்வளோ அட்ராக்ட் பண்ணிட்டு அதை பத்தி அவெல்லாம் தெரிஞ்சுண்டா. அதுக்கு சமானமானதுதான் இந்த ஸ்ரீ ரமண புராணம்னு சொல்லி, அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த வகுப்புல நாம் மற்றொரு பதிகத்தை பார்க்கலாம் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु. ओम शांति शांति शांति. हरि ओम तत्सत्. हरि ओम तत्सत्. हरि ओम तत्सत्. Excellent, sir.